அந்த ஊர்ல அந்த விநாயகரை நிறுவி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கடல்ல கொண்டு போய் கரைப்பாங்கள அந்த விநாயகர் மட்டும் இருக்காரு. தினம் பூஜை நடக்கின்றது. ஆந்திர மாநிலத்துல இந்த கிருஷ்ணதேவராயர் கர்நாடகத்துல ஒரு மன்னராக இருந்தாலும் கூட அவரோட ஆட்சியில பெரும் பகுதி ஆந்திராவில தான் இருந்தது. அதனால அவரை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். அப்புறம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நிறைய அவர் செஞ்சிருக்கிறாரு. காளஹஸ்தி கோவிலுக்கு பெரிய கோபுரம் கட்டியிருக்காரு. அதனால இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு சாம்ராஜ்யம் என்றே சொல்லிவிடலாம். ஆனா அவருடைய தலைநகரம் ஹம்பி அப்படிங்கிற பகுதியில் இருந்தது. அது இன்றைக்கு கர்நாடகத்துல இருக்கு. ஆனா அவருடைய பெரும் பகுதி ஆட்சிக்கு பிரதேசம் அது ஆந்திராவில தான். அப்படிப்பட்ட அவருடைய வம்சத்துல வந்த ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த லேபாக்ஷி கோவில் கிருஷ்ணதேவர் காலத்திலே கட்டப்பட்டது என்று சில பேர் சொல்றாங்க. அவருடைய வம்சத்துல ரங்கதேவராயர் அப்படிங்கிறவருடைய அச்சுதே தேவராயர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் பத்தி வரலாறு ரொம்ப தெளிவாக இல்லை. பொதுவாக அந்த வம்சத்தினுடைய முதல்வரை சொல்லி அவருக்கு தான் எல்லா மரியாதையும் கொடுப்பது. எப்படி தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ராஜராஜ சோழன் நிறைய கோயில்களை எடுத்து கோயில்களை மிக சிறப்பாக கட்டி சிற்பக்கலைக்கு என்று பேர் வாங்கினாரோ அந்த மாதிரி ஒரு பேரு கிருஷ்ணதேவராயருக்கும் கிருஷ்ணதேவருடைய வம்சத்துல வந்தவர்களுக்கும் உண்டு. அது ஒரு பக்கத்துல இருந்த காகதீய வம்சத்தை சேர்ந்தவர்களும் நிறைய கோயில் கட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த லேபாக்ஷி கோவில் அதாவது பொதுவா ஒரு கோவில் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதனுடைய ஒட்டுமொத்த வெளி வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர ரொம்ப நுணுக்கமான செயல்களுக்கு நுணுக்கமான சிற்பங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள் ஊசி முனையால செய்யற மாதிரி நகாசி வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள்ல செய்யற வேலை மாதிரி இருக்கிற அந்த கோவில்கள்ல ரொம்ப பெரிய வெளி வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த லேபாக்ஷி டெம்பிளுடைய சிறப்பு என்னன்னா ஒட்டுமொத்தமா ஓவரால் பிளான் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப சின்ன 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 நுணுக்கமா வேலை அதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெருமை சில கோவில்கள் தான் உண்டு. பெரியவா பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா கோவில் ஒட்டுமொத்தமா அதோட கிரவுண்ட் பிளான பார்த்தாலே நம்ம அப்படியே பிரமிக்க வடிக்கும். ஆனா ஒரு சின்ன சின்ன ரொம்ப நொறுக்கி ஒரு தூணையோ ஒரு சந்நிதியோ பார்த்தோம்னாக்கா முழுக்கையா இருக்கும். அதுல ரொம்ப சிற்பக்கலைக்கு வேலை இருக்காது. சில கோயில்கள்ல மவுண்ட் அபுல தில்வாடான்னு ஒரு கோவில் இருக்கு. மார்பிள்ல நம்ம எப்படி வீட்டுல அம்மாமார்களுக்கெல்லாம் தங்கத்துல நகை பண்ணி போடுவோம் அந்த மாதிரி அது சிற்பி உளியால செதுக்கினாரா இல்ல ஊசியால செதுக்கினாரா அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். ஆனா இந்த லேபாக்ஷி கோவில் ஒட்டுமொத்த அந்த ஓவரால் பிளான் அதுவும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ரொம்ப நுணுக்கம் அதுலயும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆழமும் இருக்கும் அகலமும் இருக்கும். இந்த ரெண்டும் உள்ளது ரொம்ப அற்புதமான கலைத்திறன் உடையவர்களால தான் அப்படி எல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அந்த லேபாக்ஷி ஆலயத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பேஷியஸ்னஸ். அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாக்க அப்படிங்கனாக்கா ஒரு ஒரு அவனுடைய பிரம்மாண்டம் உங்களை அப்படியே பிரமிக்க வச்சிடும். அந்த மாதிரி நீங்க தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னு வச்சுக்கோ, அந்த சைஸுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நம்ம நம்ம ரொம்ப அந்த கோயிலோட கோபுரத்தோட ஒப்பிடும் போது நம்ம 5 அடி உயரம் ஒண்ணுமே இல்லை என்று தோணும். அப்படி அந்த கோவில்ல ஸ்பேஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கலையில இந்த வெற்றிடம்னு சொல்றோம்ல, வெளியுமே சொல்லுவாங்க நாடக கலையில, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதனால சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கி அடிச்சு ஒரு சாமி இன்னொரு சாமி நேரா மோதற மாதிரி இருக்கும். ஆனா இந்த லேபாக்ஷி கோவில் ஆகட்டும், ஜராசுரம் கோயில் ஆகட்டும், பிரகதீஸ்வரர் கோயில் ஆகட்டும், வெரி வெல் ஸ்பேஸ்டு. ஒரு கட்டடத்துக்கும் அடுத்த கட்டடத்துக்கும் நடுப்புற நல்ல இடம் விட்டு அப்போ அந்த வெற்றிடம் இருக்கு பாருங்க, அதை ஒரு ஒரு கலை வடிவமாகவே கொண்டாடுவாங்க. ஆனா அது வால்தேஜியோட ஸ்பெஷாலிட்டி. அதனால ஒரு அட்டைப்படமோ ஒரு படமோ போட்டா அதுல நிறைய படங்களை போட்டு அப்படியே
கொச கொச கொசன்னு நிரப்ப விட மாட்டாரு. எங்கேயாவது சில படங்களை போட்டு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அப்படி அந்த லேபாக்ஷி கோவில்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு கலையில சொன்ன வடிவங்கள், செதுக்கிய வடிவங்கள், எழுதப்பட்ட ஓவியங்கள் எவ்வளவு முக்கியமோ அது போலவே வெற்றிடமும் ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே பண்ணாம கலைஞர் உங்க மனசை அப்படியே நிரப்பிடும். அது லேபாக்ஷியில இருக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த லேபாக்ஷி ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அங்க அகசியர் ஒரு விருபாக்ஷர் அப்படின்னு ஒரு வீரபத்திரர் அப்படின்னு ஒரு சிவனை அங்க பிரதிஷ்டை பண்ணினாலாம். இது ரொம்ப புராண காலத்துல இருக்கும். அப்புறம் கிருஷ்ணதேவராயர் காலத்துல வந்த அந்த அச்சுதரங்கராயர் அப்படிங்கிற ஒரு காலத்துல விருப்பண்ணா அப்படின்னு ஒரு ட்ரெஷரர், ஒரு இவர் இருந்தார், பொக்கிஷதார் இருந்தார். அவர் காலத்துலதான் இந்த வீரபத்திர சுவாமியை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய ஆலயத்தை, விசாலமான ஆலயத்தை எடுத்தார். இந்த ஆலயம் கட்டுற இடத்தை தேர்ந்தெடுக்கப்பதை பற்றி நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லிருக்கு. நான் ஐயா குடவாசல் பாலசுப்ரமணியம் கோவில் கலையில ஒரு பெரிய அறிஞர், அவரோட பேசிட்டு இருந்த போது சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு கோவிலுக்கு இடம் தேர்ந்தெடுப்பதிலிருந்து அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் வரலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு வளர் நிலையை பத்தியுமே இந்த கோவில் சாஸ்திரங்கள்ல ரொம்ப சொல்லியிருக்கு. அப்படி சொல்ல சார், இது எல்லாமே தொல்காப்பியத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்துல ஒரு கோவிலுக்கு இடத்தை தேர்ந்தெடுப்பதிலிருந்து வருஷா வருஷம் விழா நடத்துவதை உள்ள எல்லாத்தையுமே ஒரு பறவையின் பார்வையில தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஐயா அப்படி சொன்னார். அதனால இந்த ஆகம சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக நம்முடைய இலக்கண சாஸ்திரம் இருக்கிறது. அதாவது ஆலயத்தினுடைய ஆகம சாஸ்திரம்ங்கிறதே ஒரு கோவிலை பத்தி இலக்கணம் தானே. அதனால மொழியாகட்டும், கலையாகட்டும், இசையாகட்டும், இதுலெல்லாம் அந்தந்த கலையினுடைய கிராமர், அதனுடைய இலக்கணம் இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அதனால இலக்கணத்தை வேதமே வேதானாம் வேத என்று சொல்லுகிறது. அதாவது வேதத்தின் வேதம். அப்ப ஒரு சிற்பக்கலையா இருக்கட்டும், ஒரு ஓவிய கலையா இருக்கட்டும், ஒரு இசைக்கலையாக இருக்கட்டும், ஒரு கோவில் வடிவமைக்கும் கலையாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கிராமர் உண்டு, அதுக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டு. கச்சாம்பூச்சான்னு கட்ட முடியாது. அப்படி கட்டுகின்ற போது அந்த கலை அழகு. அப்போ அந்த திருவள்ளுவர் சிலை வச்ச கணபதி சபதியார் சொல்லுவார், a temple is not only a home of God, it is also a form of God என்று சொல்லுவார். ஒரு கோயில் கடவுள் இருப்பிடம் மட்டுமல்ல, அதுவே கடவுளுடைய வடிவம். அப்ப இத பத்தி ரொம்ப நான் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து எனக்கு நிறைய பாடம் கற்றது ஓஷோ. ஓஷோ ஆலயத்தில் மறைந்திருக்கும் உண்மைகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதை பார்த்தா அவர் கோவில் கலையை பத்தி இப்படி எழுதுவார்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு நம்ம ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஒரு சக்தி மையங்கள். அப்ப ஆலயங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள போனாலே அதனுடைய சக்தியை நீங்க உணர முடியும். ஆகவே ஸ்ரீகாந்த் ஒரு கேந்திர அன்பர், அவர் கேரளத்தில் உள்ள ஆலயங்களை பத்தி ஆலயங்கள் சக்தி மையங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை ரிவ்யூ பண்ண சொல்லி கேந்திரத்துக்கு கூட புக்கு கொடுத்தாரு. அப்படி நம்ம ஆலயங்கள் எல்லாம் அதுக்குள்ள போனாலே நமக்கு அந்த ஆலயத்தினுடைய சக்தி கிடைக்கும். அப்ப அந்த ஆலயத்துல இப்ப பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஒரு ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னா 2000 வருஷமா நிற்காம ஒரு நாளைக்கு 6 காலம் 5 காலம் பூஜை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோயிலோட வைப்ரேஷன் எவ்வளவு இருக்கும். அதனால அந்த கோயிலுக்கு சக்தி உண்டா இல்லையா என்பதே கேள்வி இல்லை. அந்த சக்தியை உணர்ற அளவுக்கு நமக்கு சோரணை இருக்கா இல்லையா என்பதுதான் கேள்வி. தி டெம்பிள் இஸ் நாட் ஆன் த டெஸ்ட், இட் இஸ் we who are on the test board. நமக்கு தான் பரீட்சையை தவிர கோயிலுக்கு பரீட்சை, சாமிக்கு என்ன பரீட்சையா, அவரை பரிபூரண மதம். அதனால இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆகட்டும், அப்புறம் உறையூர் சிவன் கோவில் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஆகட்டும், கிட்டத்தட்ட 2000 வருஷம் சங்க காலத்திலிருந்து
இடைவிடாம அந்த கோயில்ல பூஜை நடக்கின்றது. ஆகமங்கள், வேதங்கள், புராணங்கள் இவற்றிலிருந்து மந்திரங்களை திரும்பி 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 சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு அந்த கோவில்ல சக்தி மையம் இருக்கும். அந்த மாதிரி அதனால அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த ஆந்திராவிலே ஆகட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும், கேரளாவிலே ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால்லே ஆகட்டும், அதெல்லாம் ஒரு கோவில் கட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கோவில் கட்டுகின்ற இடம் ஒரு ஆமையினுடைய முதுகை போல நடுவில் உயர்ந்தும் எல்லா பக்கங்களிலும் தாழ்ந்தும் இருக்க வேண்டும் என்று அதற்கு கூர்ம சைலம் என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மந்திரமலைய அசுரர்களும் தேவர்களும் கடந்த போது அந்த கூர்மாவதாரம் ஆமையினுடைய வடிவம் எடுத்து விஷ்ணு அந்த மந்திரமலையை தாங்கினார் என்றெல்லாம் வருகின்றது. அப்ப இந்த ஆமைக்கு உலகத்தை தாங்குகின்ற சக்தி உண்டு என்று ஒரு நம்பிக்கை நம்ம மனத்துல உண்டு. அதனால கேரளால பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கோவிலே ஆமை மேல இருக்கிற மாதிரி வடிவெடுத்திருப்பாங்க. அல்லது குறைஞ்சபட்சம் கோவில் வாசல்ல இருக்கிற ஒரு 1000 தீபங்கள் கொண்ட ஒரு பெரிய தீபஸ்தம்பம், அதுல 1000 விளக்கு ஏத்தலாம். அந்த தீபஸ்தம்பம் சில சமயம் பித்தளையால இருக்கும், சிலது கல்லால இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அது ஒரு ஆமை மேல நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேரளாவினுடைய அந்த கோவில் கலையில ஆமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அந்த மாதிரி நம்ம யாகசாலைகளை நிர்மாணம் பண்ற போது அத கல்லால ஆமை மாதிரி பண்ணி அதை புதைச்சு அதுக்கு மேலதான் அந்த யாகசாலைய நிறுவுவார்கள். இப்படி ஆமைதான் நம்முடைய ஆலயங்களை தாங்குகிறது அப்படின்னு. ராணி தாசமணி காசிக்கு போவதற்காக நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு நிறைய அன்பர்களை கூட அழைத்து கொண்டு கங்கையிலே படகுல பயணம் செய்து காசியை நோக்கி போய் கொண்டிருந்தார். அப்போ இந்த தட்சிணேஸ்வரத்துல இப்ப ராமகிருஷ்ணர் இருந்த கோவில் இருக்கிறத அந்த இடம் வந்த உடனே, பவதாரணி அம்மன் கோவில் வந்த உடனே ராத்திரியில அம்மன் அவருடைய கனவுல தோன்றி, நீ அவ்வளவு தூரம் போக வேண்டாம், இந்த தட்சிணேஸ்வர ஆலயம் இருக்கிற அமைய போகின்ற இடமே ஒரு ஆமையினுடைய முதுகு போல நடுப்புற உயர்ந்தும் எல்லா பக்கங்களிலும் சரிந்தும் இருக்கின்றது. அதனால இங்க நீ கோவில் கட்டு, உன்னுடைய கோவில் கட்டு விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் நடந்த வரலாற்றினுடைய அம்சங்கள். அப்போ ராணி தாசமணி காசிக்கு போகாம அந்த தட்சிணேஸ்வரத்திலேயே கோயில் கட்டினார். அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த ஆமையினுடைய முதுகு போல அமைந்திருப்பது. இந்த கூர்மசைலம் என்று தலைப்பாட்சி சொல்லுகிறோமே, அதுவும் ஒரு ஆமையினுடைய முதுகு போல வளைந்திருக்கிறது. ஆகவே எங்க இருக்கு கேரளா, எங்க இருக்கு லேபாட்சி, எங்க இருக்கு கல்கத்தா, எல்லா இடத்துலயும் இந்த ஆமை முதுகுக்கு முக்கியத்துவம். அதனால நம்முடைய மதம், நம்முடைய ஆன்மீகம் இதெல்லாம் எப்படி இந்தியாவை ஒன்றிணைக்கிறதோ அந்த மாதிரி நம்ம கலைகளாலும் ஒன்றுபட்டிருக்கிறோம். இந்தியாவை ஒன்றிணைக்கும் கலைகள் அப்படின்னே ஒரு புத்தகங்கள்லாம் PhD பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்முடைய கலைகள் எல்லாம் நம்ம இணைக்கின்ற அற்புதமான கருவிகளாக இருக்கின்றன. அதாவது இந்தியாவுக்கு ஒரு பொது மனசு உண்டு. அந்த மனசு வங்காளத்துல தட்சிணேஸ்வர ஆலயமா பிரதிபலிக்கும், ஆந்திராவில லேபாட்சி ஆலயமா பிரதிபலிக்கும், கேரளாவில அந்த விளக்கு தீபத்தம்பமா பிரதிபலிக்கும், யாகசாலையை தாங்குகின்ற ஒரு அடிப்பீடமாக பிரதிபலிக்கும். அந்த மாதிரி நம்ம கேந்திரால பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல யாகசாலை அமைச்சிருக்காங்க. அந்த யாகசாலையிலேயே கூர்மாசனம், யோகாசனம், அனந்தாசனம் என்றெல்லாம் 4 ஆசனங்கள் நிறுத்தி அது மேலதான் சுவாமியை உட்காத்தி வச்சு யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆமைக்கு நம்ம பண்பாட்டுல ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. கொஞ்சம் சிலபஸ் விட்டு போறேன். ஒரிசாவில இருந்து ஒரிசா பாலுன்னு ஒருத்தர், அவரும் ஒரு 18 வருஷம் ஒரிசாவில இருந்து வேலை செஞ்சிருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த தமிழ்நாகரிகம் உலகம் முழுக்க பரந்ததற்கு காரணமே ஆமைகள் தான் அப்படிங்கிறார். இந்த ஆமை என்ன பண்ணுமோ, ஒரு கடல்ல போறதுக்கு ரொம்ப சுலபமான வழி எது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆமை கடல்லையே போகுமா. அதனால புதிய நாடுகளை கண்டுபிடிப்பவர்கள் அல்லது பழைய நாடுகளுக்கு புதிய வழிகளை கண்டுபிடிக்க விரும்புவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆமைக்கு பின்னாடியே போவாங்களாம். அந்த ஆமைக்கு தெரியுமா எது நல்ல தாங்கக்கூடிய வெப்பமுடைய தண்ணி,
அது ரொம்ப சுலபமாக போகலாம். அதுல கப்பல்ல போனாலும் விபத்துகள் எதுவும் நடக்காது, திசை மாற்றம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்ததே, அந்த பாதையை கண்டுபிடிச்சதே அவர் ஆமைக்கு பின்னாடி வந்ததுதான் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க தமிழ் நாகரிகம் பரவியதற்கு இந்த ஆமைகள் தான் பாதை போட்டு கிடத்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்சம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அது உண்மையா பொய்யானெல்லாம் எடை போடுகின்ற அளவுக்கு எனக்கு கடல் பாதையை பற்றி அறிவு கிடையாது. ஆனா அவர் சொன்னது இந்த ஆமை மூழ்கவும் மூழ்காது, பறக்கவும் பறக்காது, அப்படியே மிதந்து கொண்டே போகும், அதனால அது பின்னாடியே போகும். அப்போ ஆமைக்கு உலக பண்பாட்டுல, உலக வரலாற்றுல, உலக சிற்பக்கலையில இவ்வளவு முக்கியத்துவம் உண்டு என்பது அந்த ஒடிசா பாலு அவருடைய சொற்பொழிவு கேட்டுதான் நான் தெரிந்து கொண்டேன். அப்ப இந்த லேக்ஷாட்சி கிராமம் அமைந்திருக்கின்ற அந்த இடம் ஒரு ஆமையினுடைய முதுகு போல இருக்கின்றது. கூர்ம சைலம் என்று அதற்கு பெயர். அதற்கு அங்க அற்புதமான சிற்பக்கலைகள் அமைந்திருக்கின்றன சொன்னோம். அப்போ இந்த ஆந்திராவினுடைய தெற்கு பகுதியினுடைய மேற்கு, அதைத்தான் ராயலசீமான்னு சொல்லுவாங்க. கடப்பை, கர்னூல், அனந்தபூர் இதெல்லாம் ரொம்ப ட்ரெயின்ஸ் இல்லை. அங்க ரொம்ப நீர்ப்பாசன வசதிகள்லாம் கிடையாது. அதனால அங்க புஞ்சை பயிர்கள் தான் நடக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான வியாபார ஸ்தலம் பெங்களூர் தான். அதனால இந்த அனந்தபூர், கடப்பை, கர்னூல், பெல்லாரி, அனந்தபூர் இங்க இருக்கிற மக்கள்லாம் ஆந்திராவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க ஹைதராபாத்தை விட பெங்களூரை தான் தனக்கு ரொம்ப கிட்ட இருப்பதான் நினைப்பாங்க. இது கிருஷ்ணதேவராயர் காலத்துல இருந்தே இந்த தென்மேற்கு ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால பெங்களூர்ல நீங்க ரோட்ல போனீங்கன்னாக்கா நிறைய தெலுங்கு பேசுறவங்க கிடைப்பாங்க. நம்ம கேந்திராவோட பிரசிடென்ட் ஐயா வீரப்பான்னு இருந்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் தெலுங்கு தான் பேசுவாங்க. நம்ம காயத்ரி சிஸ்டர்லாம் சாதாரணமா தெலுங்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆகவே இந்த பெங்களூர்லயே தெலுங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இது கிருஷ்ணதேவர காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. அப்படி அந்த லேபாக்ஷி கிராமம் ரொம்ப அற்புதமான கோவில். ஆந்திராவின் அனந்தபூர் மாவட்டத்தில் ஹிந்துப்பூர் ரயில்வே நிலையத்திற்கு அருகில் உள்ளது. அந்த வீரபத்திரர் அப்படின்னு சிவனுடைய வடிவம் ரொம்ப புகழ்பெற்றது. விஜயநகர மன்னர்களின் ஷோர் ஓவியங்கள். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த ஓவியங்கள் ரொம்ப அழியாம இருக்கணும் என்பதற்காக சில பச்சளைகளை பிழிந்து அதுல இருந்து ஓவியங்கள் போடுவாங்க. அந்த பச்சிலை ஓவியங்கள் ரொம்ப தத்ரூபமா இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு உடம்புல எந்தமான தீமை இருப்பார். இந்த காலத்துல தானே பெயிண்ட்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ்ல இருந்து வந்தது. அந்த காலத்துல எல்லாமே மூலிகை ஓவியங்கள் தான். அதனால குற்றாலத்துல சித்திர சபை என்று நடராஜருடைய சபை ஒன்று இருக்கின்றது. அந்த சபை முழுக்க இந்த மூலிகைகளினால எழுதப்பட்ட ஓவியங்கள் தான் ரொம்ப இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. அப்ப தஞ்சை பெரிய கோவிலையும் அந்த மாதிரிதான். அந்த காலத்துலலாம் இந்த கெமிக்கல் பெயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால அந்த மூலிகை ஓவியங்கள் இந்த லேபாட்சியில ரொம்ப முக்கியமானது. அப்புறம் விஜயநகரத்துக்கு என்று ஸ்பெஷலாக ஒரு ஆலய கலை உண்டு. அதுல இந்த திராவிடம், தேசரம், நாகரம் என்று இந்தியாவில 3 சொல்லுகிறோமே, அந்த 3னுடைய கலப்பு இருக்கும். ஆனா திராவிடத்துக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும். அந்த திராவிடம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, வாசல்ல இருக்கிற கோபுரத்தை விட சுவாமி மேல இருக்கிற அந்த விமானம் இருக்கு பாருங்க, அது இன்னும் பெருசா. இப்ப நீங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா இது ரொம்ப கிளாரிங்கா இருக்கும். சுவாமி மூலஸ்தானத்துக்கு மேல இருக்கிற கோபுரம் இருக்கு பாருங்க, அது பெருசா இருக்கும். அந்த வாசல்ல இருக்கிற வாசல் கோபுரம் இருக்க அது சின்னதா இருக்கும். அதற்கு விமானம் என்ற பெயர், இதற்கும் கோபுரம் என்று பெயர். கோபுரம்னா கோயில் வாசல்ல இருப்பது, விமானம்னா சுவாமிக்கு மேல இருப்பது. இந்த விமானம் கோபுரத்தை விட பெருசா இருந்ததுன்னா அது திராவிட கலையினுடைய ஒரு சிம்பல். அது குறிப்பா சோழர்களுடைய கலை என்று நம்ம தீர்மானம் பண்ணி விடலாம். அப்படி இந்த திராவிடருடைய கலை வேசரம் என்று சொல்லுவார்கள். அந்த கோபுரத்துக்குள்ள நுணுக்கம் இருக்கும். அந்த கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து கீழே வரையிலும் கொஞ்சம் வெளிப்புறம் வளைந்து அப்படி கீழே நேரா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கலை வடிவம். ஆகவே விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கென்று ஒரு தனி ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி உண்டு. அப்படிப்பட்ட ஆலயங்கள்
கூர்மசீலம் என்ற தாழ்வான பாறை மலை மீது சிவாலயம் கட்டப்பட்டுள்ளது. விருப்பண்ணா அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பொக்கிஷர், அவர் ட்ரெஷரர். எங்கேயோ கிருஷ்ணதேவராயரோ அந்த அச்சுதரங்கராயரோ வெளியூர் போயிருந்த போது அந்த கோவில் கஜானாவை எடுத்து இந்த மாதிரி கோவில் கட்டிட்டார். இந்த மாதிரி இந்த ஒழுக்கத்தை பற்றிய நம்ம விதிகள்லாம் இருக்கு பாருங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு தான். ஒரு விருப்பண்ணா மாதிரி இருக்கிறவங்களோ அல்லது பத்ராச்சலம் ராமர் கோவில கட்டின அந்த ராமதாசருக்கோ, அந்த மாதிரி கர்நாடகத்துல மகாராஷ்டிரத்துல அந்த விட்டலருடைய பக்தர் ஒருத்தர் வருவார். அவரும் என்ன பண்ணுவார், பஞ்ச காலத்துல கோவில் சுவாமிக்கு கொடுக்க வேண்டிய, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை எல்லாம் எடுத்து ஏழை மக்களுக்கு தானம் பண்ணிடுவார். ராஜா அவரை தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிற போது விட்டலரே அவருக்கு பதிலாக இந்த வரி பணத்தெல்லாம் கொடுத்து அந்த பக்தரை மீட்பார். இந்த மாதிரி கதைகள் இந்தியா முழுக்க உண்டு. அதனால எஸ் ஐயர் ஒருத்தர், நம்புற ஐயர்ல அவர் ஒரு இங்கிலீஷ் சர்நேம், மிஸ்டிசிசம் அண்ட் மொராலிட்டி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு சராசரி பக்தனுக்கு அல்லது ஒரு சராசரி மனிதனுக்கு திருடாத, பொய் சொல்லாத, ஹிம்சா சத்தியஸ்தேய பிரம்மச்சரியா பரிக்கிரக இதெல்லாம் பக்தர்களுக்கு பொருந்துமா? அப்ப கோவில்ல சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது, கண்ணப்ப நாயனாருக்கு பொருந்துமா? கோவில் சொத்தை திருடக்கூடாது, ராஜா சொத்தை திருடக்கூடாது, திருடாதே, பொய் சொல்லாத, இது கண்ணப்ப நாயனாருக்கு பொருந்துமா? இது பத்ராச்சல ராமதாசருக்கு பொருந்துமா? விருப்பண்ணாக்கு பொருந்துமா? அவங்களெல்லாம் இம்மோரல்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த மொராலிட்டி அப்படிங்கிற லெவலை விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அமாரல்னு சொல்லுவாங்க. அமாரல் அப்படின்னாக்கா இந்த ஒழுக்கத்தை பற்றிய விதிகள் எல்லாம் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்திலேயும் உண்டு. ஒரு பாப்பா அவங்க அப்பா இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா, அது படிச்சுட்டே இருந்ததா, அப்பா இந்த பாட்டுல இருக்கிற பல ஆங்கில கவிதையில இருக்கிற பல வரிகள் ஆங்கில இலக்கணத்துக்கு பொருத்தமாவே இல்லையப்பா அப்படின்னு கேட்டுதான். உடனே அப்பா சொன்னாரா, இதுக்கு பேரு பொய்டிக் லைசன்ஸ்னு பேருமா. கவிதை எழுதுற ஒரு ஆங்கில ப்ரொஃபசர் சில இடங்கள்ல இலக்கணத்தெல்லாம் மீறி எழுதலாம், அதுக்கு பொய்டிக் லைசன்ஸ்னு பேரு. ஒரு கவிஞனின் சுதந்திரம்னு பேரு. அப்பா அந்த சுதந்திரம், அந்த லைசன்ஸ் எங்கப்பா கிடைக்கும்? எனக்கும் ஒன்று வாங்கி கொடுங்களேன், எனக்கும் இங்கிலீஷ் கிராமர் வர மாட்டேங்குது. அவங்கெல்லாம் இலக்கணம் ஒழுக்க தெரிஞ்சு இலக்கணத்தை தாண்டி போனவங்க. இலக்கணமே தெரியாதவங்களுக்கு அந்த விதி வராது. ஆகவே இப்ப சத்தியமேவ ஜெயதி அப்படின்னு நம்ம தேசத்தினுடைய லட்சிய வாசகம் இருக்கு. இலக்கணப்படி அந்த வாக்கியம் தப்பு. சத்தியமேவ ஜெயத்தின்னு தான் இருக்கணும். ஆனா ஜெயத்தே அப்படின்னு இருக்கு. இதுக்கு பொய்டிக் லைசன்ஸ் அப்படின்னு பேரு. ஆர்ஷம்னு சொல்லுவாங்க. ரிஷிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இலக்கண விதிகளை மீறுவதற்கு உரிமை உண்டு. ஆனா உண்மையில சொல்ல போனா இந்த முண்டகோபனிஷத்து ரிஷி சத்தியமேவ ஜெயத்திங்கிற வார்த்தையை எழுதின போது பாணினி போன்ற இலக்கண ஆசிரியர்களே தோன்றவே இல்லை. அதனால பிற்காலத்துல வந்த இலக்கண விதிகளின்படி வேதங்கள் எழுதப்படவில்லை. வேதங்கள் எழுதிய இலக்கண விதிப்படிதான் பிற்காலத்துல பாணினி போன்றவர்கள் இலக்கணம் வகுத்தார்கள். எப்பவுமே உதாரணங்கள் தான் இலக்கணத்தை நிர்மாணிக்கும். ராமர் தர்மத்தை பின்பற்றல, தர்மம் தான் ராமரை பின்பற்று. இப்படி இலக்கணத்தை வேதம் பின்பற்றல, வேதத்தை தான் இலக்கணம் பின்பற்றிட்டு. அப்படி இந்த விருப்பண்ணா போன்றவர்கள், பத்ராச்சலம் ராமதாசரை போன்றவர்கள், அப்புறம் அந்த விட்டல பக்தரை போன்றவர்கள், இவங்க எல்லாம் கோவில் பணத்தை எடுத்து, அரசு பணத்தை எடுத்து கோவில் கட்டினாங்க. அந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி பத்ராச்சல ராமதாசரே தூக்கி ஜெயில போட்டாங்க, அவர் தண்டனை இருந்தார். இந்த விருப்பண்ணா இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி கோவில் பணத்தை எடுத்து இந்த அகஸ்தியர் நிறுவிய இந்த நிருபாட்சர் லேபாட்சியம்மன் வீரபத்திரர் ஆலயத்தை ரொம்ப பிரமாதமா நிர்மாணம். ராஜா வெளியூர் போயிட்டு வந்த போது இந்த மாதிரி கோவில் பணத்தை எடுத்து, அரசு பணத்தை எடுத்து கோவில் கட்டினாரு தெரிஞ்ச உடனே இவரை 2 கண்ணையும் எடுத்துறது, உழிய புடிங்கிறது என்று ராஜா தண்டனை அறிவிச்சார்.
நீ என்ன எனக்கு தண்டனை கொடுக்கறது? நான் ராஜாவுக்கே ராஜா கொடுக்க வேண்டிய தண்டனைய நானே கொடுத்துக்கிறேன் என்று சொல்லி இந்த விரூபண்ணா தன்னுடைய கண்களை பிடுங்கிக் கொண்டார். அதனால லேபாட்சி என்ற சொல்லுக்கு குருடனின் கிராமம் அப்படின்னு பேர் உண்டு. இந்த மாதிரி நம்ம பண்பாட்டுல நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கண்ணை புடுங்கு ராஜார்களா இருந்தான். நம்ம கூரத்தாழ்வார் கதையை தெரியும். கூரத்தாழ்வார சோழராஜா என்ன பண்ணினான்? ராமானுஜரை கண்ணை புடுங்குறேன் அப்படின்னு நினைச்சான். கூரத்தாழ்வார் என்ன பண்ணினார்? நான் தான் ராமானுஜரை சொல்லி அந்த சோழராஜா முன்னாடி போய் நின்னார். அவர் கண்ணை பிடிக்கிட்டார். அப்ப கண்ணை பிடிக்கின உடனே அதனால கூரத்தாழ்வாருக்கு தரிசனத்துக்காக தரிசனத்தை கொடுத்தவர், அதாவது மதத்துக்காக தன்னை கண்ணுடைய கொடுத்தவர் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நம்ம திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கு கிடக்கிற சிக்கல்ல ஒரு ஊர். அங்க ஒரு சிற்பி என்ன பண்ணினாரு? ரொம்ப பிரமாதமான முருகன் சிலைய அவர் கட்டி அவர் கைகளோட முருகன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த சின்ன கால்களுடைய அந்த மயில் அந்த முருகனையும் அவனுடைய 12 கைகளையும் எப்படி தாங்கும் என்பதே ஒரு சிற்பக்கலை அற்புதம். உடனே இது தெரிஞ்ச இந்த ராஜா என்ன பண்ணினா, இந்த மாதிரி சிற்பம் உலகத்துல வேற எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சிற்பியினுடைய கண்ணை பிடிக்கிட்டான். கண்ணை பிடிக்கினாலும் அந்த கைய வச்சுக்கிட்டே அவர் எண் கண்ணு ஒரு இடம், 8 குடின்னு ஒரு இடம், அந்த மாதிரி சிக்கல்ல இருக்கிற சிங்கார வீரர் செல்ல மாதிரியே 2 சிற்பங்களை செதுக்கினார். இதை பார்த்த உடனே ராஜா அவருடைய கையையே வெட்டி கடைசியில கொலையே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, நம்ம ஊர்ல இருக்கிற கோவில் மாதிரி வேற எங்கேயும் கோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சில ராஜாக்களுக்கு எண்ணம் இருக்கும் போது அதனுடைய விளைவு இந்த விருப்பண்ணாவுடைய கண்கள் போயின. இந்த சிக்கல்லையும் எண்கண்ணுலயும் 8 குடியிலையும் அந்த சிங்கார வீரருடைய அந்த சிலையை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. அது மட்டும் இல்ல, அந்த 2 சின்ன கால் மேல அந்த மயிலும் அது மேல முருகனும் உட்கார்ந்து இருக்கிற அந்த பேலன்ஸ் பண்றது இருக்கு பாருங்க, அது கிராவிட்டியை பத்தி ஒரு அற்புதமான சயின்ஸ் தெரிஞ்ச ஒரு சிற்பியால தான் அந்த சிலையை செதுக்க முடியும். இல்லாட்டா அந்த மயில் அதுக்கு மேல இருக்கிற சுவாமி எல்லாமே கீழே விழுந்துருவாங்க. அப்படி அந்த சிலையை பேலன்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்படி அந்த விரூபண்ணா அந்த ஆலயத்தை கட்டினார். தன்னுடைய கண்ணையே அந்த ஆலயத்திற்காக கொடுத்தார். இந்த ஆலயத்துக்குள்ள பகவான் பாபநாசேஸ்வரன், அந்த பகவானை தரிசனம் பண்ணினா பாவங்கள் போகும். ராமர், பகவான் வீரபத்ரர், தேவி துர்கா ஆகியோர் வழிபடப்படுகின்றனர். ஸ்கந்த புராணத்தில் லேபாட்சியை 108 சிவாலயங்களில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. எப்படி வைஷ்ணவர்களுக்கு 108 திருப்பதிய 4000 தீப பிரபந்தம் பாடப்பட்ட இடங்கள்ல வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி ஸ்கந்த புராணத்துல இந்த 108 சிவாலயங்களை பற்றி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இதே மாதிரி ஒரு பட்டியலை சூத சம்ஹிதை அப்படின்னு சூதனை எழுதின ஒரு புத்தகம், அதுலயும் இந்த மாதிரி 108 முக்கியமான சிவாலயங்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் வரும். அது எல்லாமே தேவார பாடல்கள் இல்ல, அதுல சிலது தேவார பாடலா இருக்கும். தேவாரம் பாடியது 277 கோவில், அது தனி. அதுல திருஞான சம்பந்தர் மட்டும் பாடினது 44 கோவில், அது தனி. இந்த கந்த புராணத்துல வர 108 சிவாலயங்கள்ல அது கைலாசத்திலிருந்து சுச்சீந்திர வரையும் எல்லா கோயில்களும் இருக்கும். அவருக்கு அகஸ்தியர் நிறுவினார். அகஸ்தியர் ராமருக்கு குருவாக இருந்தாலும் கூட அவருக்கு சிவாலயங்களை நிறைய அவர் கட்டியிருக்கிறார். அதனால அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். கோவில் கட்டல, கோவில் பிற்காலத்துல விருப்பண்ணா கட்டினது. அகஸ்தியர் அந்த சிவாலயத்தை சிவனை பிரதிஷ்டை பண்ணினார். அதனால குற்றாலத்திலையும் அந்த அகஸ்தியர் தான் குற்றாலநாதருடைய உருவத்தை வைத்தார் என்றெல்லாம் ஒரு கருத்து. அப்படி இந்த அகஸ்தியர் என்ன பண்ணியிருக்கார், இந்தியா முழுக்க பல ஆசிரமங்கள் இருக்கு. அவர் ஒரு பெரிய மல்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாதிரி இப்ப மாதா அமிர்தானந்தம்மையோடைய யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, அது கர்நாடகத்துல இருக்கு, கேரளால இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. சாதாரணமா ஒரு தனியார் யூனிவர்சிட்டியை பல மாநிலங்கள்ல வைக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் மாதா அமிர்தானந்தமையோட யூனிவர்சிட்டி மட்டும்தான் 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கின்றது. அந்த காலத்திலேயே அகஸ்தியருடைய ஆசிரமங்கள்
உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, இந்த கர்நாடகத்துல, தமிழ்நாட்டுல, இப்படி பல இடங்கள், ஆந்திராவில, இப்படி பல இடங்கள்ல அவர் சென்டரை வச்சு மக்களை, மகாராஷ்டிரத்துல இப்படி மக்களை அவர் நல்வழிப்படுத்தி இருக்கிறார். ஒரு மல்டி சென்டர்டு ஆசிரமம், அந்த மாதிரி ஜீனியஸ் அவர் அகஸ்தியர். அப்ப அகஸ்தியருடைய அவர் பிரதிஷ்டை பண்ணினதுதான் இந்த வீரபத்ரர். அந்த இடத்துல விருப்பண்ணா அந்த ஆலயத்தை எடுத்து கட்டினார். சிவனும் விஷ்ணுவும் பாக்குற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் ரொம்ப ரேர். பல சிவாலயங்கள்ல விஷ்ணு கோஷ்ட தேவதையா இருப்பார். விஷ்ணுவுடைய ஆலயத்தை பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது அங்கங்க மாட திரைகள்ல சிவன் இருப்பார், விஷ்ணு இருப்பார். சில கோவில்கள்ல மட்டும்தான் விஷ்ணு சிவனும் எதிரெதிர இருப்பாங்க. ஒன்று தில்லை சிதம்பரம், இன்னொன்னு தில்லை வளாகம்னு ஒரு ஊர். அந்த மாதிரி மிக சில ஊர்கள்ல தான் சிவனும் விஷ்ணுவும் நேர்ல ஒருத்தர் பாக்குற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்புடையவை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதோஷத்தன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சுச்சீந்திரத்துல என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு கருட வாகனத்து மேல வருவார், சிவன் ரிஷபாகத்துல வருவாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்ப்பார். ரொம்ப அற்புதமான காட்சி. அந்த கருட வாகனமா அவ்வளவு அழகா இருக்கும். கருட வாகனத்து மேல விஷ்ணு ரிஷபாகத்து மேல இருக்கிற சிவனை பார்க்கின்ற அந்த காட்சியை பார்க்கறதுக்கு கூட்டம். பிரதோஷத்தன்னைக்கு ஸ்ரீநீந்திர கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது, அவ்வளவு கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் ஒருவர் நோக்குவது போன்ற அந்த ஆலய அமைப்பு ரொம்ப ரொம்ப அரிதானது. பொதுவாக சிவாலயங்கள் எல்லாத்திலையுமே விஷ்ணுவுக்கு ஒரு சன்னதி இருக்கும். அது இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு தனி சந்நிதியாகவோ அல்லது அந்த சிவனுடைய அந்த கருவறை சுற்றி இருக்கிற வெளிமண்டபத்துல கோஷ்டம், மாடப்பிறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்பக்கம் பார்க்க முடியாது, முன்பக்கத்தை பத்தி பார்க்க முடியும். அதுல பிரம்மா இருப்பாரு, விஷ்ணு இருப்பாரு, லிங்கோத்பவர் இருப்பாரு, சில கோயில்ல தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கோவில்ல கருவறையை சுற்றி வரும்போது அதுல பின்பக்கம் பார்க்கலாம். இப்படி இந்த லேபாட்சியில சிவனும் விஷ்ணுவும் ஒருத்தர் பார்க்கும்படியாக அமைந்திருக்கிறார். நட்ட நடுப்புற வீரபத்ரர். இந்த மூவரும் ஒரு முக்கோணத்தில் அமைந்திருக்கின்றனர். 2 மதில் சுவர்களுடன ஒரு நாட்டிய மண்டபம். இந்த நாட்டிய மண்டபம்ங்கிறது நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்தியாவை கலைகள் மூலமாக ஒன்றிணைப்பது அப்படின்னு ஒரு PhD பண்ணலாம். அவ்வளவு சரக்கு இருக்கு. இப்ப நீங்க தட்சிணேஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க, தட்சிணேஸ்வரத்துல பவதாரிணி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய மண்டபம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு நட்டமந்திர்னு பேரு, நட மண்டபம்னு பேரு. அங்க தேவி தேவதைகள்லாம் அந்த பராசக்தியை துதித்து இசைப்பாடல்கள், நடனங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கலையும் எல்லா ஆலயங்கள்ல நல்ல பெருசா இருக்கணும். தி டெம்பிள் should be sufficiently big. அப்படி இருந்ததுனாக்க இந்த நடமண்டபம் என்பதும் இசை மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த மண்டபத்தை நிறுவியிருப்பார்கள். 2 மதில் சுவர்கள், 2 பெரிய பெரிய மதில் சுவர்கள். நாட்டிய மண்டபம், அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபம் அப்படின்னாக்க கருவறைக்கு முன்னாடி இருக்கும். அப்ப இந்த கருவறை, நாட்டிய மண்டபம், நந்தி, அதுக்கப்புறம் கருவறை, இப்படி ஒரு வரிசையாக அமைந்திருக்கும். துவஜஸ்தம்பத்திலிருந்து கருவறை வரை ஒரு நேர்கோடாக அமைந்திருக்கும். அதனால இந்த ஒட்டுமொத்த கோவிலினுடைய அந்த சிமெட்ரி இருக்கு பாருங்க, அதை தமிழ்ல அமைதின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவில்ல எல்லா பகுதியும் ஒன்றுக்கொன்று ப்ரப்போர்ஷனா அமைந்திருக்கும். எப்படி கடவுள் உங்களுக்கு மூக்கு, கண்ணு, கை இதெல்லாம் ஒன்றுக்கொன்று பொருத்தமாக வைத்திருக்கிறாங்களோ, இப்படி கண்ணு இருந்தா இப்படிதான் மூக்கு இருக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு. அந்த மாதிரி இந்த கோவில்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, இது அமைதி என்று சொல்லுவாங்க. ஒரு கோவில்ல அர்த்த மண்டபம் இவ்வளவு பெருசு இருந்தா நடமண்டபம் இவ்வளவு பெருசு இருக்கணும், இவ்வளவு பெருசு இருந்தா கருவறை இவ்வளவு பெருசு இருக்கணும், பிரசனம் வருகின்ற இடம் எப்படி இருக்கணும், மதில் சுவர் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே ஓவரால் ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன், ஒன்றுக்கொன்று அளவு சரி கட்டி கொண்டு போக வேண்டும். ஒன்றை விட ஒன்று பெரிதாகவோ அளவுல குறைகளாகவோ இருக்கக்கூடாது. இன்னென்ன ப்ரொபோர்ஷன்ல, இன்னென்ன ரேஷியோல, இன்னென்ன விகிதாச்சாரத்துல இந்த கோவிலுடைய ஒவ்வொரு அங்கமும் அமையும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய துர்பாகியம் என்னன்னா, நம்ம கன்னியாகுமரி
பாறையினை நினைவச்சியத்தை கட்டிய கரிப்ப ஆச்சாரியோட நான் நிறைய பழகியிருக்கேன். அவர்கிட்ட நிறைய சரக்கு கலந்து இருக்கலாம், நிறைய விஷயங்களை நான் தெரிந்து கொண்டு இருந்திருக்கலாம். நான் விட்டுட்டேன் இந்த வாய்ப்பை. அவரும் இறைவன் அடிப்ப அந்த மாதிரி அன்பும் அறிவும் கொண்ட ஒருவர் எனக்கு எங்க கிடைக்க போறாங்க, வாய்ப்பு விட்டுட்டேன். அதனால இப்ப ரிக்ரெட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவள் இருந்தா நிறைய விஷயங்கள் இன்னும் பெரிய பெரிய சிற்பிகள்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு அவங்களோட அவ்வளவு ரேப்போர்ட் கிடையாது. எஸ்கே ஆச்சாரி மாதிரி அவ்வளவு நெருக்கமா பழகக்கூடிய அவங்களோட குழந்தைகளும் சரி நல்ல அன்போட பழகுவாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சலாம். உட்காந்து ஒரு அரட்டை அடிக்கிற குரல்ல நம்ம அவங்களோட பேசி அப்படியே விஷயத்தை கறக்கலாம். அதெல்லாம் பத்தி போனதை பத்தி நிகழ்ச்சி என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த நாட்டிய மண்டபம் மருந்த மண்டபம் இருக்க சொன்ன உடனே இந்த கோவிலுங்கிறது ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். இதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் நம்ம எஸ்கே ஆச்சாரி, பெரிய எக்ஸ்பர்ட் அந்த அவருடைய மாமா மகன் கணபதி ஸ்தபதி, இவங்கெல்லாம் ஒரு கோவில் ஒரு ஒட்டுமொத்தமான வடிவம், ஒரு ஓவரால் ஷேப், அதுல ரொம்ப நுணுக்கம். இந்த ரெண்டு ஒன்றோட ஒன்று பொருந்தி போற போது ஏற்படுகின்ற அந்த இன்பம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு வினையுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துல கூட அந்த கோவில்ல நுணுக்கமா இருக்கும். ஒரு பெரிய ஒட்டுமொத்த வடிவமா பார்த்தாலும் ஒரு ப்ரொபோர்ஷன், ஒரு அமைதி, ஒரு விகிதாச்சாரம் இருக்கும். இந்த ரெண்டையும் கொண்டு வரதுன்னா அந்த சிற்பி எவ்வளவு இன்டகிரேட்டட் திங்கிங், எவ்வளவு ஒருங்கிணைந்த சிந்தனை, அவருடைய கற்பனையிலேயே அந்த கோவில் அவ்வளவு அழகாக அமைந்திருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த லேதாட்சியினுடைய பெருமையாகும். அப்புறம் அந்த நடமண்டபம் சொன்னேன், அதுல இசைப்பாடகர்கள், நடனம் ஆடுபவர்கள், இவங்களுடைய சிலை எல்லாம் வச்சிருப்பாங்க. அதனால தும்புரு, நாரவர் அந்த மாதிரி வீணைய கையில ஏந்தி இருப்பாங்க. அப்சரசுகள் நடனம் ஆடுவாங்க. ரம்பை ஊர்வசி இருப்பாங்க. இவங்களுடைய உருவச்சிலை இருக்கும் அல்லது அவங்களுடைய ஓவியங்கள் இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஆலயமும் கலையை போஷிப்பது. இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கலை மனிதனுடைய அடிமனத்துல மறைந்து கிடக்கின்ற பல எண்ணங்களை வெளிக்கொண்டு வரும். நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது கனவு, தூக்கம் வரும்போது கனவு காண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தியானத்திலேயோ தெய்வ பக்தியிலேயோ நம்ம உடம்ப தளர விடும் போது நம்ம அமுக்கி வச்சிருந்த எத்தனையோ உணர்வுகள் வெடித்து கொண்டு மேல வரும். அதனால இந்த கலையை தெய்வத்தோட இணைக்கலைன்னு வச்சுக்கோ, மனுஷன் ஒழுக்கம் கட்டுப்படுவோம். அதனால நம்ம பெரியவங்க என்ன பண்ணினாங்க, கலை தரும் இன்பமும் வேண்டும், கலை தரும் ஓய்வுணர்வும் வேண்டும், கலை தரும் தியானமும் வேண்டும். ஆனா இந்த கலை ஆளை கவுத்து விடுகின்ற ஆபத்தும் உண்டு, அது வேண்டாம். இப்படி நம்முடைய கலைகளை ஆலயத்தோடு இணைத்ததுனாலதான் நம்ம பண்பாட்டுல கலைஞர்கள் கெட்டு போகாம இருந்தாங்க. இந்த சினிமா கலைய புனிதத்தன்மையிலிருந்து பிரித்ததுனால மனித குலத்தினுடைய ஒழுக்க கேட்டுக்கு இந்த சினிமாவா மிகப்பெரிய காரணம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனிதன் ஒழுக்கம் கெட்டு போனோம். இப்போ ஒரு பெரிய புகழ்பெற்ற டைரக்டர் சொல்றாரு, சினிமாவை புனிதப்படுத்துவதற்காக நான் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த கலையுமே புனிதப்படுத்த வேண்டிதான். அந்த கலையினால விளைகிற நன்மைகள் நமக்கு கிடைக்கணும், அந்த கலையில இருக்கிற ஆபத்துக்கள் நம்ம தடுத்தக்கூடாது. அப்படி ஒரு ஒரு பேலன்ஸ், ஒரு அமைதி, நமக்கு ஒரு சமன்பாடு வேணும் இல்லையா? அதை நம்ம கெடுத்துட்டோம்னா நம்ம இன்னைக்கு இந்த கலை என்ற எந்த அளவுக்கு மனித குலத்தை கெடுக்கிறது என்பது ஒரு பக்கம், ஒழுக்கத்தை குலைக்கிறது என்பது ஒரு இரண்டாவது பக்கம். அதனால மற்ற கலைகளுக்கெல்லாம் உள்ள இயல்பான இடம் இருக்கு பாருங்க சமுதாயத்துல, அது எல்லாத்தையும் இப்ப கிரிக்கெட் மற்ற எல்லா விளையாட்டுகளையும் அழிச்ச மாதிரி சினிமா மற்ற எல்லா கலைகளையும், அது சில பேர் சொல்லுவாங்க போஷிக்குது வளர்க்குதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ அது அழிச்சு கொச்சைப்படுத்தி அது வெறும் காம விகாரத்தை தான் உண்டு பண்ணுவதாக இந்த சினிமா கலையை அமைந்திருக்கின்றது. இந்த ஆபத்தெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் தர்மா விருத்தோ பூத்தீஷு காமோஸ்தி பரதகஷமன் கண்ணன் கீதையில சொல்கிறான், நான் அறத்திற்கு புறம்போகாம இன்பமாக உலகில் இருக்கின்றேன். அப்ப இன்பம் அறத்திற்கு புறம்போக கூடாது. இதை பத்தி வள்ளுவரும் எழுதியிருக்கிறார். இந்த வள்ளுவருடைய திருக்குறளுக்கு உரை எழுதின பரிமேலழகரும் எழுதியிருக்கிறார். எப்பவும் இந்த காமம் இன்பம் என்பது அறத்திற்கு புறம்போக கூடாது,
அதை நம்ம கோயில்கள்ல வச்சிருக்கோம். அந்த பண்பாட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு விழுந்து கிடைக்கிற சமுதாயத்தை ரீபில்டு பண்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திருப்பி அப்புறம் நியாயப்படுத்துறதுக்கு 10 பேர் வருவான். அதனால புழக்கிறவன் என்ன பண்ணுவான், இதுதான் ரைட்டு அப்படிமா. நான் மத்திய பிரதேஷ்ல கொள்ளைக்காரர்கள் சரணடைஞ்ச வச்ச போது அவங்க வீட்டு மனைவி எல்லாம் சொல்லுவாங்க, கொள்ளையடிக்கிறது என்ன தப்பு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கொள்ளையடிச்சுதானே பணம் வரும் அப்படிவா. அப்ப அதனால ஒரு செயலை நியாயப்படுத்துறது காஷி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் நியாயம்லாம் போடும். அதுக்கு அடுத்தது அதுல இந்த நடமண்டபத்துல பெரிய பெரிய ஆளுரை சிலைகள் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபம்னு ஒண்ணு, அதுல ஏற்கனவே இந்த விருப்பனாவுடைய கண்கள் தோன்றப்பட்டு விட்டதுனால அந்த மண்டபம் நிறைவு பெறவில்லை. அந்த படத்தை பார்க்கும், அப்படியே கூரை இல்லாம வெறும் தூண் மட்டும் நிக்குது. அந்த தூண் மேல கூரை போட்டாதானே அந்த மண்டபம் நிறைவேறும். அப்படியெல்லாம் நடத்துறதுக்குள்ள இந்த விருப்பண்ணாவுக்கு பதவியே போயிடுச்சு, கண்ணே போயிடுச்சு. அப்புறம் அங்க ஒரு ராமேஸ்வர சுவாமி ஆலயம் உண்டு. இந்த ராமேஸ்வர சுவாமி ஆலயம் இந்தியா முழுக்க உண்டு. இதை பத்தி காஞ்சி பெரியவர் சொல்ற போது, ராமர் ராவணனை கொன்னான். ராவணன் ஒரு பிராமணன், அதனால ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. ராவணன் ஒரு புகழ் பெற்றவன், அதனால ஒரு யசோஹத்தி அவனுடைய தோஷம் வந்தது. அப்ப ராவணனை கொன்றதுனால ராவணன் ஒரு வீரன், அவனை கொன்றதுனால ராமருக்கு வீரஹத்தின்னு தோஷம் வந்தது. வீரஹத்தி, யசோஹத்தி, பிரம்மஹத்தி 3 பாவங்கள் வந்தது ராமருக்கு. அவர் கடவுளுடைய அவதாரமாகவே இருந்தாலும் மனித வடிவம் எடுத்ததுனால இந்த தோஷங்கள்லாம் வந்தது என்று ராமேஸ்வரத்திலையும் பட்டீஸ்வரத்திலையும் வேதாரண்யத்திலையும் அவர் கோவில் கட்டினார் சொல்றோம். இந்த மாதிரி கதைகள் நம்ம புராணங்கள்ல திரும்ப 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 வருது. அந்த மாதிரி ஒரு ராமேஸ்வர சுவாமி ஆலயம் இந்த லேபாக்சியிலையும் உண்டு. அப்ப அங்கேயும் ராமர் ராவணனை கொன்றதுனால தனக்கு வந்த அந்த கெட்ட பேரு போவதற்காக இந்த ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணினான் என்று சொல்லுவார்கள். அப்புறம் ஒரு கோபால சுவாமி ஆசிரமம் உண்டு. அங்க ஒரு நாகலிங்கம் உண்டு. அந்த நாகலிங்கம் ஹியூஜ். ஒரு நாகம் குடம் பிடிச்சிருக்கும் காட்டுல. அந்த நாகம் ஒரு இருக்கு பாருங்க. அந்த நாகம் எவ்வளவு பெரிய நாகம் பாருங்க. அது ஒரு 20-25 அடி 6-7 மீட்டர் இருக்கும். அதுல ஹியூஜ் ஒரு கல்லுல எவ்வளவு பெரிய அந்த நாகலிங்கத்தை அந்த சிற்பி செதுக்கி இருக்கிறார். ஆகவே கலைஞர்கள் சொல்லுவாங்களாம், நான் சிலையை செதுக்கல, அந்த சிலைக்குள்ள மறைந்து கொண்டிருக்கின்ற அந்த நாகலிங்கத்தை வெளிப்படுத்தினேன். எதெல்லாம் நாகலிங்கம் இல்லையோ அதையெல்லாம் வெட்டி தள்ளினேன். நாகலிங்கத்தை நான் கொண்டு வைக்கல, நாகலிங்கம் அதுக்குள்ள அப்படியே இருக்கு. அப்படி இந்த அற்புதமான நாகலிங்கம் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஏற்கனவே இதெல்லாம் அந்த ஒரு மலை மேலே செய்யறாங்க. வெளியில இருந்து கல்லு கொண்டு வர வேண்டாம். நம்ம கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்துல அனுமார் சிலை வச்ச போது கொல்லிமலையில இருந்து அந்த கல்லை கொண்டு மகாபலிபுரம் கொண்டு போய் நம்ம சிற்பி தட்சிணாமூர்த்தியோட பட்டறையில அதை வச்சு செதுக்கி அதை கன்னியாகுமரி கொண்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுது. அவ்வளவு கஷ்டம். டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம், ரோடே இருக்காது. சில இடத்துல ரோடுல ஷார்ப் ஆங்கிள்ஸ் இருக்கும். 50 அடி நீளம் உள்ள கல்லை கொண்டு வரணும். அப்படி கஷ்டங்கள் இருக்கும். ஆனா இந்த லேபாக்சியில கோயில் நிர்மாணம் பண்ணவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அந்த எல்லாம் இன்சிக்யூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயே இருக்கு. அந்த நாகலிங்கம் கொண்டு வச்சதில்லை. அந்த நாகலிங்கத்தை மற்றதெல்லாம் வெட்டி தள்ளி புறம்போக்கினாங்க. அப்படி அந்த இருந்த இடத்திலேயே இருக்கின்ற அந்த நாகலிங்கம் ரொம்ப அழகானது. பெரிய நாகர், அதுக்குள்ள ரொம்ப அழகான சிவலிங்கம். அந்த நாகத்தினுடைய அந்த அதனுடைய 3 சுற்று, அப்படிப்பட்ட அற்புதமான நாகலிங்கம் இங்கே இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது அந்த நாகலிங்கத்தை பார்ப்பதற்கே இன்டர்நேஷனல் டூரிஸ்டா வருவான். லேபாட்சி ஆலயத்துல பக்தர்கள்னு சாமி கும்பிட எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரு அந்த ஆலயத்தினுடைய சிற்பக்கலை, அந்த ஆலயத்தினுடைய ஓவியக்கலை இதெல்லாம் பார்க்கறதுக்கே வருவாங்க. அப்படி அதுக்கு அடுத்தது
கோவிலுக்கு அதுக்கு ஒரு பெரிய நந்தி, ஒரு ஒரு 25-26 அடி நீளம், ஒரு 2.5 மீட்டர் உயரம், ஒரு 10-12 அடி உயரம். அதுல எவ்வளவு சிற்ப வேலை பாருங்க. அது ஓபன் ஸ்பேஸ்ல வேற இருக்கா. ஒரு கிராண்டா தான் சொன்னேன். ஒரு கோவில்ங்கிறது அதுல எத்தனை இடங்களை நீங்க சிற்பங்களை போட்டு நிரப்புறீங்க அப்படிங்கறது இல்ல, எத்தனை இடத்த நீங்க வெற்றிடமா விட்டுருக்கீங்க, எத்தனை இடத்த நீங்க நிரப்புறீங்க அப்படிங்கிறது. அந்த நிரப்பப்பட்ட இடமும் அந்த வெற்றிடமும் இருக்கிற ப்ரொபோர்ஷன் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு கலை அழகு. அந்த கலை அழகம் நீங்க பரிபூர்ணமா ரசிக்கணும்னா, ஒண்ணு பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர், 2வது லேபாக்ஷி ஆலயம். நிறைய இடத்துக்கு பஞ்சமே இல்லை. அதுல அந்த சிலைய வச்ச போது, அந்த சிலை ஏற்கனவே அழகு, அந்த சிலைய அவ்வளவு பெரிய மைதானத்துல தன்னந்தனியா அந்த நந்தியை நிறுத்தின உடனே அந்த மைதானமே அந்த சிலையை அப்படியே தூக்கி காட்டும். இதை பத்தி ஒரு பெரிய பிலாசபர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்து இருக்கு பாருக்கும், அந்த எழுத்துன்னு பார்த்தா அதுக்கு தனி மதிப்பு தான். அந்த எழுத்த ஒரு சொல்லுல வரபோது அதனுடைய மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுது. இப்ப சாதாரணமா கா வந்ததுன்னா பக்கம்னு சொல்லுவோம், அதுவே நாக பக்கத்துல வந்ததுன்னா தங்கம் என்று சொல்லுவோம். அதனால ஒரு எழுத்து அதனுடைய இடத்தினால மதிப்பு பெறுகிறது. ஒரு சொல்லு அதனுடைய வாக்கியத்தால மதிப்பு பெறுகிறது. உங்களை நான் 8 மணிக்கு எதிர்பார்க்கிறேன்னு வச்சுக்க, நீங்க 10 மணிக்கு வந்தீங்கன்னா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு லேட்டுன்னு அர்த்தம். அதனால ஒரு சொல்லு ஒரு வாக்கியத்தால மதிப்பு பெறுகிறது. ஒரு வாக்கியம் அது அமைந்திருக்கும் ஒரு பாராவல மதிப்பு பெறுகிறது என்று ஒவ்வொரு இலக்கண அமைப்பும் அதை விட பெரியதுனால மதிப்பு பெறுகிறது. ஒரு பெரிய பிலாசபர் ஒரு பெரிய கட்டுரையே இருக்கிறார். அப்பதான் ஒரு எழுத்து என்பதோ ஒரு சொல் என்பதோ எவ்வளவு முக்கியமானது என்பது. அப்பதான் அந்த வாக்கியம் என்ன பண்ணுகிறது, அந்த சொல்ல அப்படியே தூக்கி காட்டுகிறது. ஒரு சொல் என்ன செய்கிறது, ஒரு எழுத்து அப்படியே தூக்கி காட்டுகிறது. அப்ப ஒரு சொல்லுல ஒரு எழுத்து அமையும் போது, ஒரு வாக்கியத்துல ஒரு சொல்லு அமையும் போது அது அதனுடைய மதிப்பு தனியா பெறுகிறது. இந்த ஒட்டுமொத்த வாக்கியத்தினுடைய அந்த தாக்கம், அந்த பெருமை, அந்த கனம் அந்த ஒரு சொல்லுல அப்படியே படிந்து விடுகிறது. அப்ப அந்த சொல்லிலிருந்து அந்த எழுத்த, அந்த வாக்கியத்திலிருந்து அந்த சொல்ல பிரிச்சோம் அப்படின்னு பார்த்துக்கோ, அர்த்தம் மாறும், அர்த்தம் இழக்கப்படும். இன்னைக்கு இந்த செல்போன் இந்த காரியத்தை தான் பண்றேன். உங்களுக்கு நான் என்னுடைய ஆபீஸ்ல இருந்து பேசுவதற்கும் நான் எங்கேயாவது ஒரு உல்லாச தளத்தில இருந்து பேசுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். என்னுடைய மூடுல, என்னுடைய மனப்பாங்கல, உங்களோட நல்லா பேசுவதில் எனக்கு எவ்வளவு மனத்துல வித்தியாசங்கள் இருக்கும். நான் ரூம்ல இருக்கிற போது ரொம்ப அமைதியா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டேவான்னு பேசுவேன். நான் ஏதாவது பாதி வேலையில இருக்கிற போது எப்படாப்பா பேசி முடிப்போம் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. இந்த செல்போனை பத்தி சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஒன்னையே பிச்சு தூக்கி எரிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. இன்னும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கோ, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள பேச்சு கம்யூனிகேஷன் இன்னும் சிதைக்கப்படும். இன்னும் இதுல இருக்கிற அன்பு குறைந்து போகும். இதுல இருக்கிற இதயங்களினுடைய தொடர்பு இல்லாம போயிடும். அப்படிதான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு கொண்டாடுறமே தவிர அதனால எவ்வளவு மானுடத்தினுடைய அழகுகளை நம்ம இழக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போயிடும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த லேபாக்ஷில இருக்கிற அந்த நந்தி பாருக்கும். அந்த நந்தியே அழகு, அந்த நந்தியே பெருசு, அந்த நந்தியே பிரம்மாண்டம். அதை தூக்கி காட்டுறதுல அந்த வெற்றிடம் இருக்கு பாருங்க. அதனால அந்த நந்தியினுடைய கம்பீரமும், அந்த நந்தியினுடைய அழகும், அந்த நந்தியினுடைய சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ், இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல அந்த நந்தி மட்டும் தனியா இருக்கு. இதெல்லாம் அதனுடைய கலைத்தன்மையை பார்த்து அனுபவிக்கணுமே தவிர வெறும் சொற்பொழிவுகள் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இந்த லேபாக்ஷியினுடைய நந்தி உலகத்திலேயே ரொம்ப பெருசி என்று சொல்லுவார்கள். ஒரு கல்லில் அமைந்தது 30 அடி உயரமும் 20 அடி உயரமும் 30 அடி நீளமும் கொண்டது. நல்ல வேளை அந்த சிற்பிகளுக்கெல்லாம் கல்லு வெளியில எடுத்து கொண்டு வர வேண்டிய தேவையில்லை போச்சு. சென்னையில ராமகிருஷ்ண மடம் கட்டின போது என்ன பண்ணினாங்க, அந்த ஒரு தூண் இருக்கு பாருங்க, அந்த தூணை நிறுவுவதற்கு ஒரு மலையை உடைக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. கன்னியாகுமரி
விவேகானந்த பாறை நினைவு சின்னத்துல சுவாமி விவேகானந்தருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் இருக்கு பாருங்க, அந்த மண்டபத்துல இருக்கிற ஒரு தூணுக்கு ஒரு மலையை உடைக்கணும். அப்பதான் பிளவுகள் இல்லாம விரிசல்கள் இல்லாம ஒரு கல்லு கிடைக்கும். அவ்வளவு கஷ்டமான ஒரு கலை அது. ஒரு கல்லுன்னு சொன்னா அந்த கல்லை பார்த்து ஆஹா பிரமாதம் ரசிச்சுட்டு போயிடும். அந்த கல்லை அங்க கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஒரு குன்றையே உடைக்க வேண்டியிருக்கு. அதுல பெற்ற இருக்கிற கல்லெல்லாம் வேஸ்டா தான் போகும், அல்லது வந்து அந்நிய இடம் பண்ணிக்கலாம். அந்த அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல வந்து இது முடியாம சிற்பிகள் பாதியில வேலையை விட்டுருக்காங்க. அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அந்த சிலையை நிறுவுவது. இந்த நந்தி அப்படி கட்டிருக்காங்கன்னாக்கா வீசல்கள் இல்லாம பிளவு இல்லாம அவ்வளவு பெரிய ஒரே கல்லுல அவ்வளவு பெரிய நந்திய செதுக்குவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ஜினியரிங் மார்வல், ஒரு ஆர்டிஸ்டிக் மார்வல், ஒரு ஸ்பிரிச்சுவல் மார்வல். ஒரு கலை என்ற வடிவத்துல, ஒரு பொறியியல் அற்புதம் என்ற வடிவத்துல, ஒரு ஆன்மீகம் என்ற வடிவத்துல அந்த லேபாக்ஷி நந்தி வந்து உலக அற்புதங்களில் ஒன்றே என்று சொல்லலாம். அதையே பார்த்துட்டு உள்ள போகாம அங்கே நின்றுறவங்க எல்லாம் உண்டு. அவ்வளவு கிருஷ்ணதேவராயருடைய பொக்கிஷதரான விருப்பண்ணா, இதுல வந்து பல கருத்துக்கள் இருக்கு. இந்த விருப்பண்ணா கிருஷ்ணதேவராயருடைய பொக்கிஷதரா, அவருடைய வம்சத்துல வந்து அச்சுதரங்கராயருடைய பொக்கிஷதரா என்பதை பற்றி கருப்பீகம். எனக்கு ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப தெரியாது. ஏதோ ஒரு அந்த கிருஷ்ணதேவராயருடைய அந்த வம்சத்துல வந்த ஒரு பெரிய பொக்கிஷதர் என்று வைத்துக்கலாம். அந்த வீரபத்ரசாமியினுடைய உருவத்தை கண்டு ஆலயத்தை வைத்தார். இதுக்கு விஜயநகரத்தின் பொக்கிஷத்தை பயன்படுத்தினார். இதை பார்த்து கோபப்படைந்த மன்னர் அவருடைய கண்களை குருடாக்கும்படி செய்தார். இந்த தண்டனையை விருப்பண்ணா தானே மேற்கொண்டதால் கல்யாண மண்டபம் அரைகுறையாக நின்றுவிடப்பட்டது. லேபாக்ஷி என்ற சொல்லுக்கு குருடனின் கிராமம் என்று பெயர். இதை போன்ற கதை திருவாரூர் மாவட்டத்துல எட்டுக்குடி, சிக்கல், எண்கண் ஆகிய கோயில்கள் உண்டு. எல்லா ஊர்லயுமே ராஜாக்கு அவ்வளவு நல்ல குணம் இருக்கோ அவ்வளவு துர்குணமும் இருக்கும் போல இருக்கு. அதனால எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி கோயில் வேற எந்த ஊர்லயும் இருக்கக்கூடாதுன்னு சிற்பியை பிடிச்சு கண்ண கொடுக்கிற வேலை எல்லா ஊர்களையும் நடந்திருக்கு. நாட்டிய மண்டபத்திலும் கல்யாண மண்டபத்திலும் விஜயநகர கலை மாதிரியும் சிற்பங்களும் ஓவியங்களும் உண்டு. பொதுவா வந்து ஒரு கோவில்ல சிற்பத்துக்கு முக்கியம் கொடுத்தா ஓவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஓவியத்துக்கு முக்கியம் கொடுத்தா சிற்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க. நீங்க அஜந்தா எல்லோரா போனாலும் சரி, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி, ஒண்ணுக்கு முக்கியத்துவம் இருந்தா இன்னொன்னுக்கு இருக்காது. ஆனா இந்த லேபாக்ஷி அம்மன் கோவில் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டுக்கும் அவ்வளவு முக்கியம். லேபாக்ஷி கோவில் சிற்பங்களில் அனந்த சயனம், விருப்பண்ணாவின் ஆளுயர சிலை, தத்தாத்திரேயர், நான்கு பகபிரபா, தும்புரு, நாரதர், ரம்பை ஆகியோரின் சிற்பங்கள், இசைவாத்தியங்கள், கை முத்திரை. அதாவது முத்திரைகள் 3 வகைப்படும். ஒன்று வந்து யோகால முத்திரைகள், 2வது நடன முத்திரைகள், 3வது தியான முத்திரைகள். இப்படி இந்த 3 வகையான முத்திரைகளை எல்லாம் பத்தி நம்ம ரங்கராஜனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு முழு லட்சியம் கொடுப்பார். அவருக்கு அவ்வளவு தெரியும் இதெல்லாம் பத்தி. ஆனாலும் கூட இந்த முத்திரைகள் நோய் தீர்க்கும், கலைப்படைப்பை உண்டாக்கும், ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பரதநாட்டியத்திலேயும் முத்திரைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. என் கூட ஒரு அன்பர் இருந்தார், கேரளாக்காரர். அவர் 5 வருஷம் கதைகள் நடிச்சவர். ஒண்ணும் இல்ல, அவர் வந்து அந்த சொம்ப அங்கேருந்து இங்க கொண்டு வான்னு கேட்கறதே அவ்வளவு கலையாக. ஒரு சொம்ப கொண்டு வா அப்படிங்கறதுல என்ன கலையை காட்ட முடியும்? அந்த மாதிரி இந்த கலை வந்து அவங்களுக்குள்ள ஊறி போகிற போது அவங்களோட எவ்வளவு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அவங்க வாயத்தை பேசவே வேண்டாம், அவங்க கண்ணே அவ்வளவு அழகாகும். அவங்க பேசுவதே, அவங்க செயல்படுத்துவதே, அவங்களோட அங்க அசைவுகள், இதுதான் முத்திரைகளுடைய சிறப்பு. அதனால தமிழ்நாட்டுல பல கோவில்கள்ல அந்த நடன முத்திரைகளை எல்லாம் பொறித்திருப்பார்கள். அதெல்லாம் பத்தி பத்மா சுப்பிரமணிய அம்மா PhD எல்லாம் படிக்கிறாங்க. அதனால கோவிலுக்கு போனா பிரசாதத்தை வாங்கி தின்னுட்டு ஏற்கனவே அழகா இருக்கிற இந்து கோவில்கள்ல இன்னும் கொஞ்சம் அழுக்க அழிக்கப்படியா சோகத்துல கையை தடவிட்டு வந்துடக்கூடாது. அந்த கோவிலுக்கு சில சிறப்புகள் இருக்கும், நடன முத்திரைகள் இருக்கும். அதெல்லாம் பத்தி PhD பண்ணிருக்காங்க.
பெரிய பெரிய கலைஞர்கள் அங்கிருந்து படிச்சு அந்த நடனத்தெல்லாம் கத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு பார்க்கணும், விஷயம் தெரிஞ்சவங்களை சொல்ல விட்டு கேட்கணும். அப்படி அங்க ஒரு தேவனாச்சு கன்னியாகுமரி அம்மன் கோவில்ல பிரம்மோத்சவம் போது என்ன பண்ணுவோம்னாக்க, பிரம்மோத்சவமா நவராத்திரியா ஞாபகம் இல்ல, ஒரு நாளைக்கு கேந்திராக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப டாக்டர் லட்சுமி குமாரி என்ன பண்ணினாங்க, கேரளாவில இருந்து ஒரு கதகளிய கலைஞரை அழைச்சிட்டு வந்து பூதனா மோக்ஷம் அப்படின்னு, அதுல மொத்தமே மேஜையில ஒரே ஒரு அம்மா தான் இருப்பாங்க, பூதனை தான். அந்த பூதனை கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கிற போது அந்த பூதனையோட பாலோடு சேர்ந்து உயிரையும் உறிஞ்சி அந்த பூதனை சாவதுதான் காட்சி. 1.5 மணி நேரம் அந்த ஸ்டேஜில் அந்த அம்மா, அந்த ஆள் தானே பெண் வேஷம் போடுவாங்க கதகளில, அவருடைய அங்க அசைவுகள், புருவ அசைவுகள், முக அசைவுகள் 1.5 மணி நேரம் ஒரே அடிக்காம ஒருத்தர் கூட எழுந்து பார்க்கல. அந்த பூதனா மோட்டத்துல ஸ்டேஜில் ஒருத்தர் தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் அது. அப்படி இந்த முதிரைகளை அவங்க ரொம்ப பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய அங்க அசைவுகள், கண் இமை துடிப்புகள், முகத்துல அவங்களுடைய ஒவ்வொரு தசையும் துடிக்கும். அப்படியெல்லாம் அந்த கலைஞர்களை பண்படுத்துவது எது? இந்த கோவில் கலைகள் தான். அதுக்கப்புறம் சுற்றுச்சுவரில் புடைச்சின், அப்புறம் அன்னபூர்ணி, மிருத்யுஞ்சயர் ஆகியோரின் சிற்பங்கள் ரொம்ப அழகானவை. அதுக்கப்புறம் நிறைய ஆபரணங்கள். என்னோட நண்பர் ஒருத்தர் ப்ரொஃபசர் என் சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு, அவர் கன்னியாகுமரி கோவிலுக்கு வந்தா இந்த கன்னியாகுமரி கோவிலை சுற்றி இருக்கிற அந்த பிரகாரத்துல அந்த தீபங்களை ஏற்றி இருக்கிற அம்மாமார்கள், அந்த தீபஸ்தம்பங்கள் பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாவை விளக்குல இருக்கிற ஒவ்வொரு பாவையினுடைய கழுத்துல இருக்கிற நகைகளும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த கோயில ஒரு சுத்தி வந்தீங்கன்னாக்கா 108 பாவைகள் இருக்கும். அந்த 108 பாவையும் கழுத்துல, தலையில, காலில் போட்டிருக்கிற அந்த ஆபரணங்கள் இருக்கு பாருங்க, அப்படி சிற்ப வேலை. அந்த சிற்பி இந்த கோயிலுக்கு சுத்தி வரவங்க இதெல்லாம் எங்க நின்று பார்க்க போறாங்க அப்படின்னு அலட்சியமா ஏதோ போன போக்குல சிரிக்கிட்டு போக மாட்டார். அவருக்கு அந்த கலைஞருக்கு திருப்தி கொடுப்பதற்காக ஒவ்வொரு சிற்பத்தையும், அந்த சிற்பம் தான் கோவிலுடைய ரொம்ப மையமானது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி, அந்த சிற்பத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கோயிலுக்கே வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கலை நுணுக்கத்தோட அந்த சிற்பத்தை செதுக்கி இருப்பாங்க. அந்த கழுத்துல போட்டிருக்கிற செயின் ஆகட்டும், கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற பதக்கம் ஆகட்டும், தலையில் அணிந்திருக்கிற அந்த கிரீடமாகட்டும், காலில் போட்டிருக்கிற சலங்கை இருக்கட்டும், ஒவ்வொரு வெறும் பாவை விளக்கு பிரகாரத்துல இருக்கிற விளக்கத்துக்கிட்டு இருக்கிற அம்மாமார்களுடைய சிலை, அதுக்கு இவ்வளவு கவனம் அப்படின்னா இந்த மூலத்தாரத்துல இருக்கிற அம்மனுடைய சிலையை செதுக்குவதுல எவ்வளவு கவனம் செலுத்தியிருப்பாங்க. அப்படி அன்னபூர்ணி, மிருத்யுஞ்சயர் ஆபரணம் சுற்றுச்சூழலில் புடைச்சிற்பமாக ஷியாளனின் கதை. இது நமக்கு எதை ஞாபகம் போட்டுது அப்படின்னு சொன்னா, திருச்செங்கட்டாங்குடி என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு 2 வழி உண்டு. ஒண்ணு திருக்கண்ணமங்கை சிக்கல் வழியா போற மெயின் ரோடு, இன்னொன்னு இந்த ராமன்புரம், அப்புறம் திருச்செங்காட்டாங்குடி, அந்த வழியா போய் கணபதீஸ்வரம், அப்படி போய் திருப்பி போகுது. அப்ப இந்த திருச்செங்காட்டாங்குடிங்கிற ஊர்ல ஒரு நமக்கு எல்லாரும் தெரியும் சிறுத்தொண்ட நாயனார் என்று, அவருக்கு பரஞ்சோதி என்ற பெயர். அவர் பல்லவ மன்னனுடைய போராளியாக இருந்தார். வாதாபியிலிருந்து கணபதிய சிலையை கொண்டு திருச்செங்காட்டாங்குடியிலையும் திருவாரூர்லையும் நிறுவினார். அப்படிப்பட்டவருடைய வீட்டுக்கு ருத்ராபதி என்ற பெயரில உத்தர தேசத்திலிருந்து சிவன் வந்தார். அந்த சிவர் இவருடைய பக்தியை உலகத்திற்கு காட்டுவதற்காக நான் ஒரு விரதம் எடுத்துறேன், அந்த விரதத்துல நான் பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஒரே மகனுடைய அந்த தலைய அம்மா பிடிச்சுக்கணும், காலை அப்பா பிடிச்சுக்கணும், அந்த குழந்தைய வெட்டி அந்த மாமிசத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. இவருக்கு இருந்த சிவபக்தியில ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் அந்த குழந்தைய என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும். உடனே அந்த குழந்தை உயிரோட வந்தான். அந்த சீராளன் சிறுத்தொண்ட நாயனார், அந்த அம்மா பேரு திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு, அந்த வேலைக்காரி கூட ஒரு பேர் ஒன்று கேட்டு மறந்து போச்சு. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த ஊர் அந்த
திருச்செங்காட்டங்குடி. கணபதீஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு. கணபதி சிவனை வழிபட்ட தலம். அந்த இடத்துல அந்த பையனுக்கு பேரு சீராளம்னு பேரு. அந்த சீராளம் படிச்ச ஸ்கூல் இன்னைக்கு இருக்கு. அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய வீடு இருக்கு. அங்க இருக்கிற அந்த ஆத்தி மரம், அந்த மர தலவருஷங்கள் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நானும் மயிலவாகன் போயிருந்த போது அந்த கோவில்ல மத்தியான சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோவில்ல சாப்பிட எங்களுக்கு மனசு வரல. சாப்பிட வேண்டாம், நாங்க திருவாரூர் போய் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி அந்த திருச்செங்கட்டாங்குடியோட அந்த சீராளன் சிறுத்தொண்ட நாயனார் சிவபெருமான் சாப்பிட்ட இந்த நரமாமிசம் பிள்ளைக்கறி உத்தவம் இருக்கு பாருங்க, அந்த கதை இங்கே நடந்ததாக இங்கே இருக்கு. கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய புராணம் ஒரு பெரிய கலைத்தொடர். பெரிய புராணத்துல இருக்கிற துணிக்குறிப்பு தொண்டர் இருக்காரு இல்லையா, அந்த பக்தர்களுக்கு துணிஞ்சு போட்டு போடுறாரு. அதை பத்தி கன்னடத்துல புராணமே இருக்கு. அப்படி அந்த அந்த மாதிரி கோச்சங்கள் கிழக்கு மகாராஷ்டிரத்துல பிறந்தவனாக அவங்க வரலாறு சொல்றாங்க. இப்படி கர்நாடகம் எங்க, தமிழ்நாடு எங்க, இந்த ரெண்டு ஊர்லயும் இப்படிப்பட்ட கலைகள் ஒன்று போல இருக்கு. இங்கேயும் சிற்பியினுடைய கண்ணை தோண்டினார் ராஜா, அங்கேயும் சிற்பியினுடைய கண்ணை தோண்டினார் ராஜா. இங்கேயும் பிள்ளைக்கறி கேட்க சிவபெருமானே வந்தார், அங்கேயும் அந்த இங்க நம்ம சீராளம்னு சொல்றத அவங்க சியாளம்னு சொல்றாங்க. அந்த ஆனா இங்க சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, அவங்க பேரெல்லாம் அந்த லேபாட்சி கோவில்ல புராணங்கள்ல குறிப்பிடப்படலை. அந்த புள்ள பேரு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த புடை சிற்பமாக அந்த சிற்பமும் இருக்கின்றது. அடுக்கல கிராத அர்ஜுனன். அர்ஜுனுடைய வரலாறு என்னன்னாக்க, அர்ஜுனன் ஒரு சாதாரண வீரன் இல்லை, சாட்சாத் இந்திரனுடைய அவதாரம்னு சொல்லுவா. சும்மாவை பகவான் கிருஷ்ணர் பாண்டவானாம் தனஞ்சய என்று சொல்லுகிறார். நான் பாண்டவர்களில் அர்ஜுனனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பீமனாக இருக்கிறேன்னு சொல்லலையே, தர்மராஜாவா இருக்கிறேன்னு சொல்லலையே. அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு அந்த வீரம் மட்டும் இல்ல, நேர்மையும். அந்த விஜயன் என்ன பண்றான், இந்த படையில போர்க்களத்துல நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக பாசுபதம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை தேடிக்கொண்டு போறான். அப்படி தேடுகிற போது அவன் ஒரு அம்பால ஒரு பன்றியை அடிக்கிறான். அந்த பன்றி மேல இன்னொரு அம்பு பட்டிருக்கு. அந்த பன்றியை அடித்த இன்னொருவன் ஒரு வேடன். அந்த வேடன் நான் தான் அம்பால அடிச்சேன், இந்த பன்றி எனக்கு அப்படிங்கிறான். அர்ஜுனன் நான் தான் அடிச்சேன் எனக்கு அப்படிங்கிறான். ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது. அந்த சண்டை வரும்போது அர்ஜுனன் அந்த வேடனுக்கு சம்ஸ்கிருதத்துல கிராதன்னு சொல்லுவாங்க, அந்த கிராதனை கட்டி பிடிக்கிறான். அப்ப சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்து, அர்ஜுனா உன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி சிவன் வடிவத்துல வந்தேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு முக்தி வேணுமா மோட்சம் வேணுமா அப்படிங்கிறார். அர்ஜுனன் சொல்றான், வேண்டாம், நான் ஒரு கத்திரிய வம்சத்துல பிறந்தது தர்மத்தை வெல்ல வைத்து அதர்மத்தை அழிப்பதற்காக, அதுக்கு எனக்கு பாசுபத அஸ்திரம் வேண்டும் என்று அப்பா அவருக்கு பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். அந்த கிராத்தார்ஜுனியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ரொம்ப புகழ்பெற்ற நாடகம். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்னா, சாட்சாத் சிவனையே பார்த்து எனக்கு கைலாச பதவி கூட வேண்டாம், இந்த பாசுபத அஸ்திரம் தான் வேணும்னு கேட்ட பிறப்பினாலே போர் வீரன், பயிற்சியினாலே போர் வீரன். அந்த குருட்சேத்திர யுத்தத்துல அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவன் போரிட்டு தர்மத்தை காக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையால போர் வீரன். அப்படிப்பட்ட பிறப்பினாலும் பயிற்சியினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் போர் வீரனாக இருக்கப்பட்ட அந்த அர்ஜுனன் என்ன பண்ணா, எதுக்க இருக்கிற தாத்தா, எதுக்க இருக்கிற குருநாதர், எதுக்க இருக்கிற மாமா, இவங்களெல்லாம் பார்த்த உடனே கை நடுங்கி அப்படி விழுந்து முகமெல்லாம் வெறுத்து, நான் போரிட மாட்டேன், நான் சாமியாரா போறேன். நீ சாமியாரா போறதுன்னா நீ சிவனை பார்த்த சாமியாரா போயிருக்கலாமே. அவர் இந்த சன்னியாசத்தினால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயனாகிய கைலாச பதவி எத்தனைன்னு சொன்னாரே, அப்ப நீ அதை வாங்கிக்கலையே. அப்ப எனக்கு ஆஸ்திரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கிற போது காண்டிவன் சிரம்ச தேகத்தாத்வக்தேக பரிதேகத்தே, காண்டிவன் கையில இருந்து நழுவுது, மேல் தொழிலா எரியுது, எனக்கு வேர்க்குது, நான் சாமியாரா போறேன் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணினாரு, முட்டாள, நீ இதுக்காக படைக்கப்பட்டிருக்காய்,
நீ உன்னுடைய இன்றைய கடமை நீ போராட வேண்டும் என்பதுதான் என்று அவனை போரிட வச்ச கதை தான் பகவத்கீதை. அது வேற விஷயம். இப்ப இந்த கிராதார்ஜுனியம் என்பது அந்த கிராத வடிவத்துல வந்த அந்த சிவனும் அர்ஜுனனும் போல் இது இட் இஸ் a very dramatic event. இதனுடைய நாடகத்தன்மை இருக்கு பாருங்க. அந்த நாடகத்தன்மையில எவ்வளவு விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது. அதனால சம்ஸ்கிருதமாகட்டும், சிற்பமாகட்டும், ஓவியமாகட்டும், காவியமாகட்டும் எல்லாரும் இதை பாடியிருக்காங்க. அதுல சிற்பமா படிச்சிருக்காங்க, ஓவியமா எழுதியிருக்காங்க, நாடகமா எழுதியிருக்கிறாங்க. இந்த கிராதார்ஜுனியம் பாரத நாட்டினுடைய பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய நடிப்பாங்க. அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் நடந்த அந்த யுத்தம். ஆகவே இந்த உணர்வுகளை அப்படி நம்ம மகாபாரதத்தை இந்திய இலக்கியத்தின் தாய்ந்து சும்மாவா சொன்னாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த கிராதார்ஜுன யுத்தத்தினுடைய சிற்பமும் இந்த லேபாட்சியில இருக்கின்றது. அப்புறம் பார்வதி கல்யாணம், தட்சிணாமூர்த்தி. இந்த பார்வதி கல்யாணமும் நம்ம மனசுல ரொம்ப ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடியது. அகஸ்தியர் பாபநாசத்துல இருந்தே பார்வதி கல்யாணத்தை பார்த்தாராம். அப்ப இந்த இன்னொரு முனிவர் நான் பார்வதி கல்யாணம் பார்க்கல அப்படின்னா அவர் கையில 9 எலுமிச்சை தாமரை பூ கொடுத்து, இந்த தாமரை பரணியில இந்த பூவை போடு, அது எங்கெல்லாம் கரை சேருதோ அதெல்லாம் நீ கைலாச காட்சிய காவ அப்படின்னு ரோமஷர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவருக்கு இந்த பார்வதி சிவன் கல்யாணத்தை பார்க்கறதுலாம் அவ்வளவு ஆசை. நீங்க முதல்ல போனீங்கன்னா அந்த மீனாட்சி கல்யாணத்தை முதல்ல எப்படி கொண்டாடும் என்பதை ஒரு காவியமா எழுதலாம். மதுரையில இருக்கிற அத்தனை அம்மாவையரும் அது தன்னுடைய கல்யாணமே நினைச்சு இன்னைக்கு புது தாலி கட்டிப்பாங்க. அந்த அளவுக்கு மீனாட்சி கல்யாணம்ங்கிறது அந்த மதுரை மக்களுடைய உள்ளத்தை அப்படி கவர்ந்த ஒரு விஷயம். அதனால மீனாட்சி கல்யாணம் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி இமயமலையில நடந்த ஒரு சம்பவம் இல்ல. We create and recreate and recreate every year of our life. நம்ம ஆத்மானுபவத்துல ஒன்றிய ஒரு ஆத்மா பரமாத்மாவோட ஒன்றுகின்ற அந்த அற்புத நிகழ்ச்சி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த உலகத்துல காதல் அப்படின்னா பார்வதி சிவன் மேல வச்சிருக்கிற காதல் தான் ஒரிஜினல் காதல். மற்ற எல்லா காதலும் அதனுடைய பேல் இமிட்டேஷன், மிக மிக ரொம்ப சாதாரணமான காப்பி அடிக்கிறதா மற்ற காதல்லாம். அதுதான் ஒரிஜினல் காதல், இந்த ஒன்லி காதல். அதனால அத மனித குணம் கொண்டாடுவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? அது கவிதையாக, சிற்பமாக, ஓவியமாக, வாழ்க்கையாக. ஒரு தடவை இந்த உலக நாடக தினம்னு ஒரு நாளம், அது பிப்ரவரி 28ஆம் தேதி தான். அப்ப இந்த அடையாறுல அந்த கலாட்சேத்திரம் இருக்க அவங்க ஒரு மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு ஒரு டிராமா போட்டாங்க, டான்ஸ் டிராமா. அதுல மதுரையில சேர்ந்து ஒரு பாப்பா, அதுதான் மீனாட்சி கல்யாணம். நான் எதிர்பார்த்த மீனாட்சியை விட அந்த பாப்பா கொஞ்சம் குட்டையா தான் இருந்தது. ஆனா என்ன ஒரு கலை படைப்பு, என்ன கலை! அப்பதான் எனக்கு இந்த கலாட்சேத்திரம் இவ்வளவு அற்புதமான கலை பொக்கிஷமா அப்படி என்று அதனோட பாட்டு என்ன, அதனுடைய வீரம் என்ன, அதனுடைய கலைகள் என்ன, அதனுடைய டான்ஸ் என்ன, அதனுடைய இசை என்ன, அப்படி இந்த கலாட்சேத்திரத்தை படை நான் கூட அப்படி திருப்பி பல தடவை போட்டு பார்த்தேன். உலக நாடக தினத்தை அந்த மீனாட்சி கல்யாணம் வருமான், அது வரல. அதுக்கப்புறம் ஏதோ காசு கொடுத்தாதான் அந்த சீட்டி கிடைக்கும் அப்படின்னாங்க. அது என்னால முடியல. அந்த ஆனந்த அனுபவத்தை இன்னொரு தடவை பெற முடியல. அவ்வளவு அற்புதம். எதுக்காக சொல்றேன், இந்த மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் இமயமலை நடந்தது, அகஸ்தியர் பார்த்தது, இதெல்லாம் எப்போ நடந்த சம்பந்தங்கள் இல்ல. நம்ம அடி நினைக்கிற அதெல்லாம் திரும்ப 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 அந்த காட்சியை காண வேண்டும், அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், நாமும் இறைவனோடு ஒன்றாக கலக்க வேண்டும். இந்த உணர்வுகள் நம்ம அடி மனத்துல இருந்து திரும்ப 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 நினைவு குத்தி கொண்டிருக்கின்றது. அதனால அகஸ்தியர் பார்த்தாரு, ரோமஷ முனிவர் பார்த்தாரு, லேபாட்சியில அந்த சிற்பம் இந்தியா முழுக்க உமா பரிணயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டான்ஸ் டிராமாவே பார்த்து இன்னும் எனக்கு அந்த மீனாட்சி கல்யாணம் டான்ஸ் டிராமா மனசு விட்டு போகவே மாட்டேங்குது. அப்புறம் தட்சிணாமூர்த்தி அர்த்த மண்டபத்தில் சிவலிங்கத்திலிருந்து மேலே எழும் சிவமா. இது ரொம்ப ரேர். ஒரு சிவலிங்கத்துல கீழ்பாதி சிவலிங்கமாகவும் மேல் பாதி
சிவனாகவும். அப்ப உருவம் அருவம் அருவுருவம்னு சொல்லுவாங்க. சிவலிங்கம் வந்து அருவம், சிவன் வந்து உருவம். இந்த ஒரே உருவத்துல ரெண்டும் இருப்பது ரொம்ப அற்புதமான கிடையாது, ரொம்ப ரேரா தான் அது பார்க்கும். இந்த சிவலிங்கத்திலிருந்து இந்த சிவன் மீண்டு வெளியில வருவது அந்த சிற்பம். அதுல வந்து மார்க்கண்டேயனுக்காக யமனோட போராடி அவனை சூலத்தால குத்துகின்ற காட்சி. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் யமனை பார்த்து பயப்படும் மார்க்கண்டேயன், யமனை சூலத்தால் குத்தும் சிவபெருமான் ஆகிய புடைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிக்ஷாடனர். இந்த பிக்ஷாடனர் வந்து தாருகாவனத்துல ரிஷிகள்லாம் ரொம்ப கர்வத்தோட இருந்தாங்க. அந்த ரிஷி பத்தினுடைய கர்வத்தை அடக்குவதற்காக இந்த சிவபெருமான் ரொம்ப அழகான ஆடவராக வந்தார் என்று சொல்லி கோபிகள் எப்படி கிருஷ்ணனை பார்த்து மயங்கினாரோ அந்த மாதிரி சிவனை பார்த்து தாருகாவனத்து ரிஷி பத்தினிகள் மயங்கினார்கள் என்றெல்லாம் புராணத்துல சொல்லுவார்கள். அப்புறம் மனுநீதி சோழன். இந்த மனுநீதி சோழன் கதை, இந்த திருச்செங்கோட்டான்குடை கதை, இந்த சிக்கல் கதை, இந்த மூணு பாக்குற போது இந்த லேபாட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா நம்ம திருவாரூர் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் தோணுகிறது. திருவாரூருக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்கிற 3 விஷயங்கள் அந்த லேபாட்சி கோவில்ல சிற்பமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த சிற்பி நம்ம ஊருக்கு வந்து திருவாரூர் கோவில பார்த்திருக்கணும். அப்புறம் நடராஜர் அந்த காத்துடனே அழிப்பதாக உள்ளது. அப்புறம் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு அழகான நடராஜருடைய கல் சிற்பம். நான் வந்து சோழ நாட்டுக்காரத்துல நடராஜர் அப்படின்னாக்க ஐம்பன் விக்கிரகம் தான், வெங்கலம் தான், பஞ்சலோகம் தான். பாண்டிய நாட்டுக்கு வந்தவொடனே பிரமிச்சு போட்டேன். மதுரையில ஆரம்பிச்சு தென்காசி வரலையும் ஒவ்வொரு சிவாலயத்திலும் கல்லுல நடராஜர். எவ்வளவு கஷ்டமான வேலை, அசந்து போயிட்டேன் அப்படியே பாக்குறது. ஏன்னா வடிக்கிறது ரொம்ப சுலபம், சிற்பத்துல கல்லுல செதுக்கிறது ஒரு தப்பு அடி ஒரு அடிச்சா முழு வேலையும் போடும். அப்படி அந்த பாண்டிய தேசம் முழுக்க கல்லால பண்ணின நடராஜன். அந்த மாதிரி இந்த லேபாட்சியில ஒரு பெரிய ஓபன் மைதானத்துல கல்லுல பண்ணின ஒரு நடராஜன். அப்புறம் அதுல வந்து கங்கணம் கையில போட்டுக்கிறது, கேயூரம் ஒரு வகையான முடி, கிராத பட்டம், அது வந்து ஒரு யோக பட்டம் சொல்லுவாங்க, ஒரு பட்டையா இருக்கும், அதை அப்படி கட்டிப்பாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகின்றார்கள். இந்த கோவில்ல ஒரு பெரிய பாவ சின்னம், அந்த பாவ சின்னத்தோடைய அளவு தெரியறதுக்காக பக்கத்துல ஒருத்தர் காலால நிக்கிற ஒரு காட்சியை போட்டிருப்பான். ஒரு மனுஷ காலுடைய நீளம் 10-11 அங்குலம். அதை வச்சா அந்த கோவில்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பாதத்தினுடைய அமுத்தம் பாருங்க, அது வந்து ஒரு 36 அங்குலமாவது இருக்கும். அப்போ 3 அடி உள்ள பாதம், அது யாருடைய பாதம்? இதெல்லாம் பத்தி நிறைய கற்பனைகள் இருக்கின்றன. அதை வந்து சீதையினுடைய பாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி இமயமலையில வந்து ஏடி அப்படின்னு ஒரு வகையான பிரம்மாண்டமான ஒராங்குட்டான் உண்டு, ஒரு மனித குரங்கு உண்டு. அந்த மனித குரங்கனுடைய பாதம் பனியில பதிந்திருக்கும் என்று சொல்லிட்டு பார்த்தவங்க சொல்றாங்க. அதனால அந்த ஏத்தி என்பது ஒரு மிஸ்டிக் அனிமல், ஒரு ரகசிய இறை ரகசிய மிருகம். அதை வந்து பார்த்தவங்க சொல்றாங்க. இந்த லேபாட்சியில இருக்கிற அந்த கோவில்ல அந்த பாவ சின்னம் இப்படி சிவனுக்கு சிவன், விஷ்ணுவுக்கு விஷ்ணு, ராமருக்கு ராமர், துர்கைக்கு துர்கை, வீரபத்ரர், ஓவியம், சிற்பம், பிரம்மாண்டம், நுணுக்கம். இந்த பிரம்மாண்டத்தையும் நுணுக்கத்தையும் இணைப்பதற்கு பாருங்க, இது வந்து எல்லா கோயிலையும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ரொம்ப பெருசா இருந்ததுனாக்க கோயில் இருக்கிற உள் விவரங்கள்லாம் ரொம்ப முழுக்கா இருக்கும். ரொம்ப நுணுக்கமா இருந்ததுனாக்கா கோயிலோட ஒட்டுமொத்தமாக வடிவம் இருக்காது. அப்புறம் இங்க ஒரு தூண் இருக்கு, அந்த தூண் வந்து மேல் மண்டபத்திலிருந்து கீழே தரையை தொடுது, ஆனா தரையோட ஒண்டல. அதனால அதை காட்டுவதற்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலை பார்க்க வரவங்க ஒரு துணிய அந்த கோவிலுடைய அந்த தூணுக்கு கீழே விட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இழுப்பாங்க. அப்ப அந்த கோவில் வந்து அந்த கோவில் தூண் வந்து தரையை தொடவே இல்லை, கூரையில இருந்து அப்படியே தொங்குது. எப்படி அந்த சிற்பத்தை அமைச்சாங்க? அந்த மாதிரி
அற்புதங்கள் ஒரு பக்கம், அழகு ஒரு பக்கம், முழுக்கும் ஒரு பக்கம், முழுமை ஒரு பக்கம். எங்க ஜியாலஜியில சொல்லுவோம் ஸ்பெரிசிட்டி அண்ட் ரவுண்ட்னஸ் சொல்லுவோம். ஸ்பெரிசிட்டி அப்படின்னாக்க ஒரு உருவத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவம். ரவுண்ட்னஸ் அப்படின்னாக்கா அதனுடைய புறத்தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஒழுங்கு அழகு. இந்த ரெண்டும் சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிரகதீஸ்வரர் ஆலயம், தாராசுர ஆலயம், இந்த லேபாட்சி. அதனால இந்த லேபாட்சியை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். அந்த ஓவியத்தை பார்ப்பார்கள், அந்த சிற்பங்களை பார்ப்பார்கள். எப்ப பார்த்தாலும் ஜே 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 ஜேன்னு கூட்டம் அந்த கோவில்ல இருக்கும். அது கொஞ்சம் இந்த மேற்கு தென்மேற்கு ஆந்திராவினுடைய அந்த ரொம்ப அந்த ராயலசீமாங்கிறதே ரொம்ப வறண்ட பகுதி. ஆனா ஒரு அற்புதமான மலை. அதுல கல்லு போட வேண்டிய வேலையே சிப்பிக்கு இல்லை. அவ்வளவு அழகான அந்த ஆலயம். ஆலயத்துக்கு ஆலயம், வரலாறுக்கு வரலாறு, சிற்பத்துக்கு சிற்பம், கலைக்கு கலை, ஓவியத்துக்கு ஓவியம், புராணத்திற்கு புராணம், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த ரொமான்ஸ், அந்த மாதிரி கலை வடிவங்கள் இதை கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் ஆந்திரத்தில் இருக்கின்ற இன்னும் சில விஷ்ணு சிவாலயங்களை பார்ப்போம். இந்த கூர்ம வடிவத்துல இருக்கின்ற அந்த மலையினுடைய மேல் பகுதி இந்தியாவை ஒன்றிணைக்கும். எனக்கு ரொம்ப ஆசை, இந்தியாவை ஒன்றிணைக்கும் கலை வடிவங்கள் அப்படின்னு யாராவது எழுதணும், படிக்கணும், அல்லது அந்த வடிவங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து ஒரு கட்டுரையாவது எழுதணும். நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்ம எழுதுவோம். எங்க இருக்கிற தட்சிணேஸ்வர் கோவில், எங்க இருக்கிற கேரளா விளக்கு, எங்க இருக்கிற லேபாட்சி கோவில், இந்த மூன்றுலையும் இந்த ஆமையினுடைய மேல் முதுகு அது நடுப்புற உயர்ந்தும் பக்கத்துல செறிந்து இருக்கிற அந்த வடிவத்தை அப்படி ஒரு ஒரு ஆன்ம சக்தியாக நம்முடைய மக்கள் கண்டு இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கேந்திரத்தில் இருக்கிற யாகசாலையில கூர்மாசனம், யோகாசனம், அனந்தாசனம், கமலாசனம் என்று 4 படிகள் வச்சு அது மேலதான் சுவாமியினுடைய அந்த புனிதமான கலசத்தை வைத்து பூஜையெல்லாம் பண்ணுவார்கள். அவ்வளவு அதனுடைய ஆன்மீகத்தன்மை, இலக்கியம், கலை, ஓவியம், வரலாறு, அப்புறம் எசென்ஸ் டிராமா, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த லேபாட்சி பல தடவை பார்த்து ரசிப்பதற்குரியது, படிப்பதற்குரியது, பார்ப்பதற்குரியது. அப்புறம் அதுல இருக்கிற ரகசியம் தானே, மிஸ்டிக் எலிமெண்ட். அதுல இருக்கிற இந்த இறை ரகசியம், இந்த கால் யாருடைய காலு, இதுல சீதையினுடைய காலமா மொத்தம் அது உங்களை திகைக்க வைக்கிறதுக்காக அந்த சிற்பி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அந்த பாதத்தை அப்படியே வெட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் இந்த லேபாட்சி என்ற கலை பொக்கிஷம், ஆன்மீக பொக்கிஷம் காண்பதற்குரியது, தரிசிப்பதற்குரியது. அடுத்த வாரம் கர்நாடகத்தில் இருக்கிற சில விஷ்ணு ஆலயங்கள், சிவாலயங்கள், அதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு கோயிலும் தீஜானகிராமன் ஒரு கதையில எழுதுவார், உன் உள்ளங்கைய பார்த்துக்கொண்டே ஆயுசு முழுக்க செலவிக்கலாம் அப்படிப்பா. அந்த மாதிரி மிக நுணுக்கமான ஒரு கலைச்சிறப்பு உடைய பாரதம். மேம்போக்க அந்த கோயிலை பத்தி ஒரு நாள்ல பேசுவது அப்படின்னு சொன்னாக்க அந்த கோவிலுக்கும் கலைக்கும் ஒரு நியாயமே பண்ணினதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரையும் சொன்னேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணன். அற்புதம் அண்ணாஜி. சிவபெருமானோட லீலைகளை கேட்டு லேபாட்சியை இங்கேயே கூட்டிட்டு போயிட்டீங்க எங்களை. ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப நாளா பெயிண்டிங் போகணும்னு வச்சிருக்கோம். பிரகாஷ் அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. வெரி குட். போங்க, கட்டாயம் போக வேண்டிய ஊர். ஆசீர்வாதம் கண்டிப்பா. இந்துப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட். ஐ திங்க் இட் வில் பி நியரர் ஃப்ரம் பெங்களூர். அப்ரோக்சிமேட்லி பெங்களூர்ல இருந்து வரது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சிராபார்ஜுனியை பத்தி பேசுறீங்க. பாரதியோ பக்தியோ? பாரதி 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 இருக்கல. ஆனா ஒரிஜினல் மகாபாரதத்துல உண்டு அது மூகாசுரன். தெரியல, இருக்கிறதா தெரியல. சிவனை பார்த்து சண்டை போட்டார், பாசுபதஸ்திரம் வாங்கினார்னு இந்த போருக்கு முன்னாடி பணம் சேகரிப்பதற்காகவும் ஆயுதங்கள் சேகரிப்பதற்காகவும் பீமர்ஜுன அர்ஜுனனும் இந்தியா முழுக்க சுத்தி வரதா ஒரு கலை இருக்கு. அந்த மாதிரி சகதேவன் தென் பாரதத்துக்கு வந்த போது விபீஷணனை சந்திச்ச மகாபாரதத்துல இருக்கு. அதனால அதை ஒரு ஷாக்கா வைத்துக் கொண்டு வியாசர் இந்தியா முழுக்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. எப்படி ராமாயணத்துல
சுக்ரீவன் வந்து அண்ணனால துரத்தப்பட்டு இந்தியா முழுக்க பார்த்தானோ அந்த மாதிரி பீமார்ஜுனர்கள் வந்து இந்தியா முழுக்க பார்த்ததாக மகாபாரதத்துல ஒரு வர்ணனை இருக்கு. அதுல இந்த கிராத்தார்ஜுன் எல்லாம் அப்படி போற போக்குல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப விஷயம். அப்புறம் பாரதி எடுத்து he saw a very prospect for a very dramatic performance in that. அர்ஜுனனுக்கு சில சமயம் தோல்வி கூட அவனுக்கு வந்து ஒரு பெரிய லாபமா இருந்திருக்கு இல்லையா? அதனால அந்த அர்ஜுனன் ஒரு திருநெல்வேலியில கூட சிற்பமா இருக்கிறதா ஞாபகம் அமைக்கிறோம். நீங்க சொல்றது கரெக்ட். ஏதோ ஒரு கோயில வந்து சிவபெருமான் வேடராகவும் அர்ஜுனன் வந்து பாசுரம் வந்து இது அடிக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன், தேடி கண்டுபிடிக்கிறேன். ஹிந்திலையும் படிச்சிருக்கேன். ஜெய்சங்கர் திருப்பாட்டி நிராலான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப பிரமாதமா இருக்க வர்ணனைகள்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த வெளிச்சம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவர் ஏதாவது சொல்ல தெரியப்படுறாரா? வேல்சாமி வாங்க. நான் இது டெலிபோன் பண்ணேன் வேல்சாமிக்கு. நானே பரம அண்ணனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு லைன்ல கட்டாயம் ஒரு இடு அவர் சாதாரண வருவாங்க வரல. அதாவது ஒரு வயசாயிடுச்சுன்னு ஒருத்தர் வரலன்னு உடம்பு இல்லைங்கிற கவலை தான் முதல்ல வருது. அதனால நான் டெலிபோன் பண்ணினேன். ஓகே இருக்கேன் இருக்கேன். சரி சரி. நீங்க லேபாட்சி போயிருக்கீங்களா? வேலுண்ணே லேபாட்சி போயிருக்கீங்களா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஏன் அவங்க ஊர்லயே பேரூர் இருக்க அவ்வளவு சிற்ப பொக்கிஷமாச்சா பேரூர்? ஆமா ஆமா பேரூர் கொஞ்சம் பேரூர் இது இருக்குன்னா காலகாலீஸ்வரர் கோயில், கோயில் பாளையத்துல காலகாலீஸ்வரர் கோயில், முதியவர்கள் சேர்ந்துகின்ற கோயில். நீங்க எதுக்கு தேடணும்? எதையும் உங்க ஊர்லயே இருக்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுண்ணா, ரொம்ப அற்புதமா இருந்ததுண்ணா, ரொம்ப அற்புதமா இருந்தது. ஃபயர் பிளேஸ் யாரோ இருக்காங்க. யாரு இது ஃபயர் பிளேஸ்? யாரு இது? அவர் வந்து ஸ்ரீதர் நோட்ஸ் எடுப்பாரு. அப்படியா? ரெக்கார்ட் பண்றதுக்காக அவரு. நிறைய பேர் இருந்தாங்க. சோபனா நாராயணன் இருந்தாங்க, அப்புறம் மயில் இருந்தாரு. நம்ம நாராயணன் தான். இல்லைங்க நம்ம நாராயணன் இல்ல, நம்ம நாராயணன் நம்ம நாராயணன். அப்படியா? நாராயணன் இல்ல அவர் இல்ல குரூப்ல இல்ல. நம்ம தான் சங்கர் நாராயணன் சார். கடல்ல சோபனா அங்க இருக்காங்களே. நாராயணன் நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். நாராயணன் சீட்டம்மா தான். அவர் கோவில் போயிருக்காரு ஜி. சரி சரி. கோயிலுக்கு போற நேரம் தானே? ஆமாங்க ஜி. சங்கரா மடம் போய் வந்தார் ஜி இன்னைக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரிங்க ஜி. அவரு வால்மீகி ஜெயந்தி ஏற்பாடுலாம் நடக்குதாமா? நடக்குது ஜி. கவர்னர் வராது 22ஆம் தேதி. இந்த மாசம் 22ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி கவர்னருக்கு வரும். இந்த பௌர்ணமியோட நிகழ்ச்சி வளர்க்கு. ஆனா பேசுறது தேசப்பற்று அம்மாவதிட்ட. ஆமா அவங்க குரல் வாய்ப்பு இல்லை, அவங்கள பேசுறாங்க. ஏன் குரல் தெரியலையா உங்களுக்கு? எனக்கு நல்லா தெரியுது. அப்படியா? சரி. நீங்க அவங்க வீட்டுல போய் தோசை பரோட்டா சாப்பிட்டா குரல் தெரியும். நம்ம சாப்பிட்டோம் ஜி. ஜூன் 12 மயில் எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். கவர்மெண்ட் போனாதான் நல்லா இருந்து சாப்பாடுன்னு சொன்னாரு. போயிட வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷம். சட்டமன்ற சார் பிரசாதம் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கு லெபாக்சிக்கே நாங்க போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதான் சொல்றேனே, நம்ம பாரத நாட்டுடைய பெருமைய விரிவாக்கம், சூக்ஷ்மம்னு சூக்ஷ்மம், இந்த ரெண்டையும் இணைக்கிறது வந்து நான் வந்து எங்க கருப்பை ஆச்சாரியிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதற்கு தான் அந்த நான் பார்த்ததுல ரொம்ப பிரத்யட்சமா. அப்புறம் மதுரமணியரை பத்தி பாட்டுல சொல்லுவாங்க. ஒரு பாட்டோட ஒட்டுமொத்த விளையும் நல்லா இருக்கும், சூக்ஷ்மமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கலையிலையும் இதை கொண்டு வர முடியும் போல இருக்கு. அப்படிப்பட்டவங்களை பார்க்கறதும் அவங்களுடைய கலை அனுபவிக்கிறது தான் நமக்கு தெரியலாம். முடிச்சிடலாமா ரங்கராஜன்? சரி. எல்லோரும் நினைப்பதவே அல்லாமல் பேரொன்றறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.